ஏசப்பா உம்முடைய அன்பு மாத்திரமே நிரந்தரமானது, என்றென்றும் மாறாதவராக இருக்கிறவர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிற ராஜா, நீர் மாத்திரமே என்றென்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். துதிக்க ஆண்டவரே ஏசப்பா நீங்க பாத்திரர், நீர் மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே, நீர் கணத்துக்கு பாத்திரர் ஏசப்பா. உம்மை கணம் பண்ண வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. எங்கள் நாவுகள் விரிவாய் திறந்து உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. கடந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து எங்கள் கால்கள் இடராதபடி எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிற மாபெரும் தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்கு எண்ணிலடங்காத நன்மைகளை செய்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இதுவரை நடத்தினரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேலும் நடத்த போகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. அப்பா உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஈசாக்கின் தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அவர்களை வழிநடத்தின தேவன், எங்களையும் நீங்கள் வழிநடத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. கிருபை நிறைந்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. மங்காத தரிசனத்தை உடையவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீடிய சாந்தம் உடையவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் மேல் தயவு காண்பிக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுவதற்கு ஆண்டவரே நாட்கள் போதாது. நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் என்று உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு ஆண்டவரே துளி அளவு கூட குறையல ஆண்டவரே. நாங்கள் தூரம் போனாலும் நீர் எங்கள் மேல் அன்பா இருக்கிற தேவன் ஆண்டவரே ஏசப்பா. உமக்கு நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா உமக்கு விரோதமாய் நாங்கள் தூரம் போனாலும் நீர் எங்கள் விட்டு கொடுக்காத தேவன் ஆண்டவரே. எத்தனை பேர் நன்றியுடையவர்களா இந்த இடத்துல இருக்க முடியும்? எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய மீதுகள் அனைத்தையும் சுத்திகரித்து ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய அன்புக்கு பாத்திரரா எங்களை கொண்டு வந்தீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. யோசேப்பின் தேவனா இருந்தீரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. தானியேலின் தேவனாய் விட்டு கொடாதவரா இருந்தீரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. கிருபை பொருந்தியவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தையோடு எங்களோடு இடைபட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். வர வேண்டிய ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. உங்க நாம மகிமைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஏசப்பா சொல்லுகிற சத்தத்துக்கு எங்கள் இருதயமும் செவியும் திறக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த 10வது மாதத்தை ஆண்டவர் காண கிருபை செய்திருக்கிறார். உற்சாகமா சொல்லலாமா? அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். போதுமானவராக இந்த 10 மாதங்கள் நம்முடைய கரங்களினாலே ஏந்தி வந்திருக்கிறார். அதை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் காத்தீரே. என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே. என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர். என்னையும் உமக்காக எடுத்தீர். என்னையும் உமக்காக கொடுத்தீர். உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும்
கர்த்தர் தீது அணுகாமல் இந்த 10 மாதங்கள் நம்மை கரங்களிலே சுமந்து வந்திருக்கிறார். ஒரு விசை கூட கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா, ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகள் சோதனைகளை தாண்டி வர இந்த 10வது மாதத்தை காண செய்தீர். ஆமென். நம்ம கூட இந்த வருஷத்தை துவங்கினவங்க எத்தனையோ பேர் நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இம்மட்டும் நம்மை காத்து வந்தது நாம் செய்த நற்காரியங்களோ நம்மளுடைய திறமையோ தளர்ந்தோ இல்லை, அவருடைய சுத்த கிருபை. நல்லா சொல்கிறவங்க, விசுவாசமாக சொல்கிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த நாளை காண செய்தது அவருடைய கிருபை. ஆமென். எத்தனையோ தீமைகளை பிசாசு கொண்டு வந்திருந்தாலும், பலவீனங்கள், சோர்வுகள், ஆமென், சுகவீனங்கள் வந்திருந்தாலும் இந்த 10வது மாதத்தை ஆண்டவர் காண கிருபை செய்திருக்கிறார். இதுவரை நடத்தினவர் அப்படியே விட்டுற மாட்டார், இனியும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். சொல்லலாமா? தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை, தாக்காதே துதியே துதியே தேவனே உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவனே உந்தன் சிறகாலே தினமும் மூடி விசுவாசத்தோடு தீதணுகாது உம் மறைவினிலே, தீதணுகாது உம் மறைவினிலே வேணி உமதடி தங்கிடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் என்றும் துதிடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் என்றும். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமை செலுத்துவோமா? ஓ, நல்லவராகவே இருந்திருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் இருக்கிற எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. நீர் எங்க கூட இருக்கிறப்ப எங்களால செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சொல்லலாமா விசுவாசத்தோடு? என்னை பலப்படுத்தும் இயேசுவாலே கூடாத காரியம் இல்லை. என்னை பலப்படுத்தும் இயேசுவாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னை பலப்படுத்தும் இயேசுவாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னை பலப்படுத்தும் இயேசுவாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எழுந்து புறப்படு, நீ எழுந்து புறப்படு, எழுந்து புறப்படு, நீ எழுந்து புறப்படு. உனக்கு சுகம் தருவான், பலன் தருவான், உனக்கு ஒரு ஜெயம் தருவான். உனக்கு சுகம் தருவான், பலன் தருவான், உனக்கு மீண்டும் ஒரு முறை கூட. உனக்கு சுகம் தருவான், பலன் தருவான், உனக்கு ஒரு ஜெயம் தருவான். கண்மலையை பிளந்திடுவார், உன் தாகத்தை தீர்த்திடுவார். கண்மலையை பிளந்திடுவார், உன் தாகத்தை தீர்த்திடுவார். கானாவூரின் கல்யாணத்தின் சந்தோஷம் தந்திடுவார். சூளைக்கு முன்னால் இருந்து சொல்கிறேன், என்னை அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை அவர் விடுவிக்காவிட்டாலும் அவர்தான் என் தேவன், அவர்தான் என் ராஜா, அவர்தான் என் தகப்பன், அவர்தான் என் மேய்ப்பர். அவர் இருந்தாலும் எனக்கு நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்தான் என் வாழ்க்கையின் மைய பகுதி. அவர்தான் என் முதலிடம், அவர்தான் எனக்கு முக்கியத்துவம். அவர்தான் என்று சொல்லுகிற ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை, ஒரு வாலிப தம்பியை, ஒரு வாலிப தங்கச்சியை, என்னை ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற விசுவாசிகளை கர்த்தர் இந்த காலவெளியில் அற்புதம் காண செய்ய வேண்டும் என்றால் இந்த அறிக்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறாராம். என்ன அறிக்கை? நான் அற்புதத்தை எதிர்பார்த்தில்லை, அக்கினியின் நடுவில் நின்றாலும் சொல்ல வேண்டிய வார்த்தை, அவர் எனக்கு அற்புதம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்தான் என் தெய்வம், அவர்தான் என் ராஜா, அவர்தான் என்று சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த அக்டோபர் முதல் வாரம் நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து. நீர் நல்லவர்தான், எப்போதும் நல்லவர்தான். நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நல்லவர்தான். கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன், இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். ஆமென், ஆமென். இன்னும் கொஞ்சம் வாய் திறந்து, நீர் என்னை விடுவித்தாலும், நீர் எனக்கு சுகம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், நீர் எனக்கு நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும், ஹல்லேலூயா, நீர் எனக்கு நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீர்தான், நீர்தான், நீர்தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த காலவெளியில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படி உண்மையாய் சொல்லுகிறீர்களானால் இந்த காலவெளியில அற்புதம் காண செய்வார். அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அற்புதத்தை எதிர்பார்த்து இந்த வார்த்தையை சொல்லல, சாவை எதிர்பார்த்து தான் சொல்றாரு. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர்களுக்கு தீமையை அல்ல, அற்புதத்தை கொடுத்தது, அற்புதத்தை கொண்டு வந்தது. கவனிங்க, இங்க ஒரு வார்த்தை, நீங்க சொல்ல சொல்ல சாத்தானின் கோபம், நீங்க ஜெபம் பண்ண சாத்தானினுடைய எரிச்சல், நீங்க ஆண்டவர் பக்கம் வர வர சாத்தானுடைய முயற்சி குறையாது, 7 மடங்கு என்ன 8 மடங்கு அதிகமாகும். நிறைய பேர் செய்யற தப்பு, பிரச்சனை வருது பாஸ்டர், அதனால தான் குறைச்சிக்கிட்டேன், பிரச்சனை வர்றதுனால தான் சபைக்கு வர்றது இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த காலவெளியில நீங்கள் கூட கூட சாத்தானுடைய கிரியைகளும் கூடும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும், அற்புதமோ கர்த்தரால் வரும். இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் கனெக்ட் ஆகணும்னு விரும்புகிறேன். நிறைய பேர் ஆண்டவரோடு பேசுகிறார். உன்னுடைய ஜபத்தை நிறுத்திட்டீங்க, வேதத்தை நிறுத்திட்டீங்க, ஆலயத்துக்கு 3 முறை வர்றவங்க நீங்க 1 முறை நிறுத்திட்டீங்க. இல்லை இல்லை, கூட்டுங்கள், உங்க விசுவாசத்தை கூட்டுங்கள், உங்க ஜபத்தை கூட்டுங்கள், உங்கள் கொடுப்பதை கூட்டுங்கள். எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் அறிக்கை இடுவதை குறைத்து கொண்டீர்களோ சாத்தான் சந்தோஷப்படுவார், ஆண்டவர் துக்கப்படுவார். இன்னும் ஒரே ஒரு முறை முயற்சி செய்திருக்கலாமே மகளே, இன்னும் ஒரு முறை எனக்காக நீ நின்றுக்கலாமே, இந்த ஒரு முறை எனக்காக வாழ்ந்திருக்கலாமே, இந்த ஒரு முறை எனக்கு கொடுத்து பார்த்திருக்கலாமேன்னு சொல்றாரு. இந்த அக்டோபர் மாதம் ஒரு அற்புதம் இந்த முதல் வாரம் நான் காண செய்ய வேண்டும் ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். எஸ் 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 எஸ். அற்புதம் காண செய்வார், என்னை அதிசயமாய் நடத்துவார். அற்புதம் காண செய்வார், என்னை அதிசயமாய் நடத்துவார். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார், என்னை ஆசீர்வதிப்பார். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார், என்னை ஆசீர்வதிப்பார். எழுந்தே புறப்படு, நீ எழுந்தே புறப்படு, எழுந்தே புறப்படு, நீ எழுந்தே புறப்படு. உனக்கு சுகம் தருவார், பலன் தருவார், உனக்கு ஒரு ஜெயம் தருவார். உனக்கு சுகம் தருவார், பலன் தருவார், உனக்கு ஒரு ஜெயம் தருவார். என்னை பலப்படுத்தும் இயேசுவாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 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 ஒரு நாள் ஆண்டவரே, சாத்தானுக்கு முன்னால, சபைக்கு முன்னால, சத்துருவுக்கு முன்னால, ஏன் என்னை விரும்பாத மனிதர்களுக்கு முன்னால அவரை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்றவங்க கொஞ்சம் நல்லா தானியேலை போல கொஞ்சம் உடையில, உணவில விட்டு கொடுக்குறீங்களா? நண்பனுக்காக விட்டுருவீங்களா? சிநேகிதிக்காக, லவ்வுக்காக விட்டுருவீங்களா?
உறவுக்காக விட்டுருவீங்களா? வேலைக்காக விட்டுருவீங்களா? இல்ல இல்ல, நல்ல கொஞ்சம் 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 ஹல்லேலூயா. சூழ்நிலைக்காக தசம பாகங்களை கொடுக்க விட்டுருவீங்களா? கொடுக்கறத நிறுத்திடுவீங்களா? இல்லையா இல்லையா. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக. ஆமென். நிறைய பேர் இந்த கொடுக்கிற விஷயத்துல உண்மையாய் பொருத்தனைகளை நிறைவேற்றாம போகிறதுனால எவ்வளவு பெரிய சிக்கல், எவ்வளவு பெரிய பண இழப்பு தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் ஞானமா நடந்துடுறோம்னு. இல்ல, அந்த இடம் வரும்போது நம்ம மாட்டிடுவோம். ஒவ்வொரு காணிக்கை கையில வாங்கும் போதும் சொல்வேன், இதுல 130 ரூபாய் எடுத்து வைக்கணும், 60 ரூபாய் எடுத்து வைக்கணும், 50 ரூபாய் எடுத்து வைக்கணும், கூடுதலா எடுத்து வைக்கணும். ஒரு பெட்டி வச்சிருக்கிறேன். நீங்க கொடுத்தாலும் கவர்ல போட்டாலும் அந்த கவரை தூக்கி கையை பிடிச்சு, ஆண்டவரே இந்த பேரை பாருங்க அப்படின்னு சொல்றோமே, இதெல்லாம் சும்மா இல்ல சிஸ்டர், சும்மா இல்ல பிரதர். கர்த்தர் அதை காண்கிறார். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் காண்கிறார். எத்தனை பேர் உண்மையா இருக்கீங்க எனக்கு தெரியாது. உங்களுடைய காணிக்கைகளை நீ உண்மையா இல்லாவிட்டால் ஒரு நேரம் வரும், சாத்தானுக்கு வாசலை திறந்து விட்டார்னா அவன் ஒண்ணும் இல்லாம கொண்டு போயிடுவான். அதுல ரொம்ப ஞானமா இருக்கணும். இங்க இருக்குது, தேவை இருக்கு, தேவை இல்லை, இந்த சபைக்கு வேணாம், அந்த சபை இல்ல இல்ல. கர்த்தர் உண்மை உள்ளவர். நீங்க சபையில உண்மையா இருந்தா உங்களை உண்மையா ஆசீர்வதிப்பார். ஆராதிக்கிறதுல, கொடுப்பதில், ஊழியத்தில், அன்பில், ஐக்கியத்தில் உண்மை. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் வெட்கப்படுத்தாத தேவன். கரங்களை தட்டி சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்டோம், இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோம், நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோம், இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர், நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோம், இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர், நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வெறுமையானதை முன்னறிந்ததா, தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா, தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை
இப்போது 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 கர்த்தர் முறிக்கிறார், கர்த்தர் முறிக்கிறார், கர்த்தர் உடைக்கிறார், கர்த்தர் கையில் உள்ள கட்டுகளை அவிழ்க்கிறார். ஒரு அபாக்கா தர மலதா கர செப்பல தூரமா நபலதா நபலதா. இப்போ 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 ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது, ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தெய்வீக அற்புதம் இப்போ 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 உங்கள் குடும்பத்தை, உங்கள் எல்லையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் எல்லையை, உங்கள் சரீரத்தை ஒரு தேர சேகரவல தூரபல தர கலன வலவ எப்பரேயா சப்போரோ தூரபல. ரபா கண்ணா நபா அநேகர் 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 இன்வால்வ்மென்ட் ஆன்லைன்ல பார்க்கிற உங்க ஃபேமிலி மேல இப்போ, உங்க குடும்பத்தின் மேல இப்போ, உங்க ரூமுக்குள்ள, உங்க ரூம்ல இப்போ 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 வல்லமை 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 டிவைன் 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 டச். ரிலீஸ் 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 ரிலீஸ். பூரா பாப்பா அநேகருடைய நுகங்களை கர்த்தர், நுகம் என்றால் பாரம், விரும்பியோ விரும்பாமலோ யாரோ ஒருத்தர் உங்கள் மேல் வைத்த பாரம், நீங்களே ஏற்றிக்கொண்ட பாரம், அது லகுவாக இருக்கும் என்று யோசித்தீங்க, அது உங்களுக்கு பாரமாயிற்று. கடன் பாரம், குடும்ப பாரம், திருமணம் ஆகவில்லை என்ற பாரம், வேலை கிடைக்கவில்லை என்ற பாரம், கடனை எப்படி அடைக்கப் போகிறோம் என்ற பாரம், பிள்ளையை குறித்த பாரம், யாரா தூரா செக்காமா ரபூலா காத்தினா ரதனமா. ஒரு தனி மனுஷன், ஒரு தனி மனுஷி, நான் இதை எப்படி கொண்டு போக முடியும் கடைசி வரைக்கும்? பாதியில நின்று விட்டால் இல்லை 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 இல்லை. ஹல்லேலூயா. நடுவழியில் நிறுத்துவதற்கு அவர் ஹல்லேலூயா மனிதன் அல்ல, கரை சேர்க்கிற வரைக்கும் உன்னோடு அக்கினி சம்பமாய் மேக சம்பமாய் வருகிற தேவன். அவர்களை விட்டு அக்கினி சம்பமம் மேக சம்பமம் விலகவில்லை. கையை தொட்டி நல்லா, அக்கினி சம்பம் மேக சம்பம் அவர்களை விட்டு விலகவில்லை. இந்த காலவெளியில அக்டோபர் மாதம் நல்லா ரிசீவ் பண்ணுங்க. என்னை விட்டு விலகாத மேகம், என்னை விட்டு விலகாத மேகம், என்னோடு வருகிற மேகம், இந்த காலை வேளையில முன் செல்லுகிற மேகம், கோணலானவைகளை செவையாக்குகிற மேகம், மனிதர்களை கட்டுப்படுத்துகிற மேகம். உன்னை விட பலசாலியாகிய கோலியாத்துகளை நீ பார்க்கலாம். உன்னை விட பலசாலியாகிய ஹல்லேலூயா ஏதேமியர்களை பார்க்கலாம், ஏத்தியர்களை பார்க்கலாம். பயப்படாது, சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய தேவன் உங்கள் முன்னால் இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி, அப்பா இல்ல, புருஷன் என்னை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறாரு, மகன் என்னை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறான், உறவுகள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க, கூப்பிடுற தூரத்துல இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களோடு கலந்திருக்கிற அந்த கர்த்தர் இருக்கும்போது ஏன் அவங்கள நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்க? மனிதர்கள் அப்படிதான் வருவாங்க போவாங்க. மாறாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கை உயர்த்து. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த காராரை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. என்னை தைரியப்படுத்த, தந்த காராரை என்னை பலப்படுத்த அவர் வருவார். சொல்லுவோம், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய்.
நீர் என்னோடு வரும்போது, நீர் என்னோடு வரும்போது, இயேசுவே நீர் என்னோடு வரும்போது, ஹல்லேலூயா, இருளெல்லாம் வெளிச்சமாகுமே, குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, தடைகள் எல்லாம் பாதையாகுமே, நீர் என்னோடு வரும்போது, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, தோற்று போவதில்லையே, விசுவாசத்தில் அறிக்கையிடுங்க. தோல்வி என் படிப்பு, இல்லையே, தொழில், என் குடும்பம், என் ஊழியம், போவதில்லையே, எதுவானாலும் ஆணையிடுவோம். நீர் என்னோடு ஆமென். இருக்கும்போது எஸ். நாளும் வெற்றி பத்தலையா, வெற்றியே. பத்தலையா, பத்தலையா. நீர் என்னோடு இந்த விஷயத்தில், இருக்கும்போது என்னுடைய எல்லா விஷயத்திலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், நடும் பள்ளங்களை கடந்திடுவேன், மலைகளை தாண்டிடுவேன், நடும் பள்ளங்களை கடந்திடுவேன், நதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன், நதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். இருக்க போறீங்க. இருக்கும்போது எங்களோடு இருக்குவேன் என்று சொன்னவரே. ஆமென். நீர் என்னோடு ஆமென். இருக்கும்போது ஆமென். என்னாலும் வெற்றி வெற்றியே. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சொல்லுங்க, கையை தட்டி. இந்த அக்டோபர் முழுவதும் நான் எல்லாத்துலயும் பாவத்துல கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் ஆவியில வரணும். ஏதோ நிகழ்ச்சியில வந்த மாதிரி இருக்க கூடாது. கண்ணை மூடி கையை தட்டி நல்லா தட்டும் போது நல்லா ரிலீஸ் பண்ணணும். நல்ல வாய்களை திறக்கணும். பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பணும். நல்லா உடைங்க உடைங்க உடைங்க. எல்லா கட்டுகள் உடையட்டும். கழுத்திலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற கட்டுகள் உடையட்டும். மைண்ட்ல இருக்கிற கட்டு உடையட்டும். கண்ணில் இருக்கிற கட்டு உடையட்டும். நல்ல வாயை தர. சத்தம் வர மாட்டேங்குது. சத்தம் இன்னும் கொஞ்சம். இயேசு மகிமை படட்டும். என் ஆராதனையில், என் துதியில், என் பலவீனத்தில், என் குறைவுகளில், என் சபையில், என் ஊழியத்தில், என் தொழிலில், என் பிரயாணத்தில், என் பிள்ளைகளில், என் குடும்பத்தில் இப்போ மகிமை படணும். மகிமை படணும். ஓடு இயேசுவின் நாமத்தில். கையை தட்டி சொல்லுங்க, ஓடு. எல்லா அந்தகார வல்லமை பலவீனம் ஓடட்டும். சோர்வுகள், கவலைகள், பாரங்கள் எல்லாம் இந்த மாதம் இயேசுவின் நாமத்தில் go in the name of Jesus. Hallelujah. Oh mabatara shakataralena koronena lidana shamana di korono rokola dina mara shandaradi. கைகளை ஏந்தி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள்ள போகிறோம். கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல கண்ணை மூடி. உங்க கை மேல அவர் கை வந்து இறங்கினா எவ்வளவு நல்லா இருக்கும். உங்க தலை மேல அவருடைய கை வந்து அமர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை வேற என்ன வேணும் சிஸ்டர்? அவர் இந்த படகில் ஏறட்டும். பெருமையானதுதான், குறைவானதுதான், ஏறட்டுமே. வாழ்க்கை படகில் ஏறட்டுமே. ஊழியமாகிய படகில் ஏறட்டுமே. என் வாழ்க்கையில் அவர் ஏற நான் அனுமதி கொடுக்கிறேன். I give the permission. இது யாருடைய படகு? இது பேதுருடையது. கொஞ்ச நேரம் எனக்கு இது தருவாயா? எஸ் ப்ளீஸ். வாங்க தம்பி. யாரு இல்ல உன் வாழ்க்கையில? எது இல்ல உன் வாழ்க்கையில? சகோதரி, எதை குறித்து பயப்படுற? நீனு உன் லைஃப்ல எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? உன் பயத்தை கர்த்தர் மாற்றுவாராக.
நிறைய பேருடைய லைஃப்ல ஒரு எம்டினஸ் ஆவியானவர் காட்டுறார். இந்த காலவேளை ஒரு வெறுமையை நான் உணர்கிறேன். எதிலுமே ஒரு ஈடுபாடு இல்லை, என் வாழ்க்கையில் வெறுமை போய் கொண்டிருக்கிறது என்ற அந்த ஸ்பிரிட்டை நான் இந்த காலவேளையில பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார், இல்ல சிஸ்டர், இந்த மாதம் துவக்கம் என் கையில் வெறுமைதான். ஆனால் ரூத் 2:12 அவருடைய அடைக்கலத்துக்குள் செட்டைகளுக்குள் நிழலுக்குள் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலனை கொடுக்க முடியுமே தவிர உன்னுடைய எம்டினஸ் கர்த்தர் இந்த காலவேளையில மாற்றுவாராக. கை தட்டி நல்லா சொல்லுங்க, என்னுடைய குறைவுகள் எல்லாம் மாறணும். ஜெபம் பண்றேன், நான் இந்த காலவேளை அறிக்கை இடுகிறேன். சுவேனாம ஏனென்றால் அவர் இதுவரை நடத்தி வந்த எபினேசர். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க மேல? அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாருமே ஒரே ஈவனா மேல இருக்கிறவங்க உட்காரும்படி கேட்கிறேன், ஒரே லைன்ல. அப்போ உங்களை வாட்ச் பண்றதுக்கு, உங்களை இன்வால்வ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வர எனக்கு உதவியா இருக்கும். நம்ம ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து போகிறவர்கள் அல்ல. இட் இஸ் நாட் அ ப்ரோக்ராம், திஸ் இஸ் அ வர்ஷிப். ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம். அப்படியே கண்ணை மூடி நல்ல கைகளை ஏந்தி, ஏசப்பா இதுவரை உதவி செஞ்சிட்டீங்க, இனிமேலும் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற யெகோவா இரவாக இருக்க போறீங்க. எபினேசரே, எபினேசரே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். சொல்லுங்க எல்லாரும் வாய் பாடணும். என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையாய் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையாய் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. அப்படியே அமைதியா கைகளை ஏந்தி அவருடைய பிரசன்னம் அல்லாமாதி கோரோஷேபால உலாவி வருகிற பிரசன்னம்.
நல்ல ஆவியில நல்ல ஆவி ரத்துரன செகலே பரப ராதுன மாத்தர செகேனி ஆரதிகமன லேமாரா குரையாத்துன செகேனி அமதர. பாதுகாப்பற்ற நிலையில் நான் இருக்கிறேன் என்று நீ சொல்லுகிறாய். இதோ அவர்கள் வந்துவிட்டார்கள், இதோ அது நடக்க போகிறது, நான் பயந்த காரியம் நடக்க போகிறது, அவ்வளவுதான். எனக்கு நல்லா தெரியுது, நான் பாதுகாப்பற்ற நிலையில் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற மகளே, மகனை ஆவியானவர் உலாவி கொண்டு சொல்லுகிறார், என் கூட யாருமே இல்லை, என்னோடு இல்லைன்னு சொல்ற நிலையில் இருக்கிற அந்த வார்த்தை, உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தையை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், எலிசாவோடு அன்னைக்கு வேலைக்காரர்கள் சொன்னார்களாம், அவ்வளவுதான், இதோ எல்லாரும் வந்து விட்டார்கள், நாம் பிடிக்கப்பட போகிறோம். எலிசா சொன்னார், இல்லை இல்லை கர்த்தாவே, இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொன்னார். உடனே வேலைக்காரனுடைய கண்கள் திறந்தது, ஆவிக்குரிய கண்கள் திறந்தது. வேதத்தில் இப்படி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, ஹல்லேலூயா, அக்கினி ரதங்கள், தேவதூதர்கள் அந்த மலையை சுற்றிலும் நிறைந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. தேவ மனுஷன் சொன்னான், அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் இந்த மலையில் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். நீ பாதுகாப்பற்ற நிலைமையில் இல்லை. கர்த்தர் இரவும் பகலும் உன்னை பாதுகாக்கும்படி உன் கண்களுக்கு மறைவாக தேவ தூதர்களை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். எங்கே போனாலும் உன் மகனோ உன் மகளோ உன் பிள்ளைகளோ உன் குடும்பமோ நீயோ தொழிலோ ஒன்று பாதுகாப்பற்ற நிலைமையில் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் வலது கரத்தை மட்டும் உயர்த்தி சொல்லுங்கள், நான் உமது எல்லையில் இருக்க வேண்டும். என்னுடைய மன விருப்பப்படி நான் வாழ்ந்து கொண்டு என்னை மட்டும் அவர் பாதுகாக்கணும் என்பதல்ல, நானும் அவர் குறித்த எல்லையில் நிற்பேன். எத்தனை பேர் சபையில் நிற்பேன், ஊழியத்தில் நிற்பேன், ஜபத்தில் நிற்பேன், முழங்காலில் நின்று வேதம் வாசிப்பேன். கர்த்தருக்காக நான் நிற்கும் போதுதான் அவர் எனக்காக பரலோகத்தின் படைகளை இறங்கி வர பண்ணுவார். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற அந்த கடுகளவு விசுவாசம் என் மேல இருக்குது, நான் உனக்காக வைராக்கியமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. நல்ல கை தட்டி சொல்லு. கடுகளவு விசுவாசத்தை பார்த்து, உன்னுடைய கிவிங்க பார்த்து, உன்னுடைய பிரயாசத்தை பார்த்து, நான் உனக்காக வைராக்கியமாய் இருப்பேன் என்று கர்த்தர் இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தைக்கு வேற ஒரு டெபினிஷன் தேவையில்லை. நான் உனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர். அப்படின்னா விட்டு கொடுக்க மாட்டாராம், செயல்பட இறங்கிடுவாராம். அல்லேலூயா. வைராக்கியம்னா அவ்வளவு வெறி, உங்களை ஆசீர்வதிக்கிறதுல, உங்களை காப்பாத்துறதுல அவ்வளவு அக்கறை உள்ள தேவன் அவர். புராபா தீனாமாலா பக்காரா சபால கடுகளவு கொஞ்சம் இருந்தா போதும். அவர் மேல ஒரு அன்பு, அவர் மேல ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருந்தா போதும். சபை வளரணும்ன்ற வாஞ்ச இருந்தா போதும், கொடுக்கணும்ன்ற தாகம் இருந்தா போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில இந்த ஆராதனையில் உங்களோடு உலாவி கொண்டு உங்களோடு பேச காத்திருக்கிறவருக்கு உங்க இருதயம் திறக்கட்டும். டேக் யுவர் சீட். உண்மையாய் கர்த்தருக்காக கொடுத்து ஊழியத்தையும் ஊழியர்களையும் தாங்குகிற விசுவாசிகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுடைய அந்த ஒத்துழைப்பு, உண்மை தன்மை இன்னும் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த மாதம் நகர பண்ணுவாராக. அல்லேலூயா சொல்லுங்களேன், ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். இன்னும் என்னை கர்த்தர்
அடுத்த நிலைக்கு கொண்டு போவார்ன்றவங்க உங்க காணிக்கை எடுத்து தசம்பாகத்தை எடுத்து கையில வச்சுட்டு வலது கரத்தை மட்டும் உயர்த்தி அதை ரிசீவ் பண்ண நான் கேட்கிறேன். ஏனென்றால் நான் அப்படித்தான் ஜெபம் பண்றேன். நான் காணிக்கையை கவர்ல இருந்து எடுக்கும் போது சொல்வேன், ஏசப்பா இந்த நிலைமை மாறட்டும்னு சொல்வேன். இந்த கிவிங் அந்த தன்மை இன்னும் இன்க்ரீஸ் ஆகட்டும் சொல்றேன். கர்த்தருக்கு ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. ஆமா, உங்க விசுவாசத்தின் அளவின்படியே உங்களுக்கு ஆக கடவுள். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். பல காரணங்கள் உங்க மைண்ட்ல வரும். சபையை பற்றி, ஊழியங்களை பற்றி, ஊழியர்களை பற்றி வரும். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உண்மையாய் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவரும் உங்க ஆசீர்வதிக்கிறதுல எப்படி இருப்பாரு? ஐக்கியத்தில் இருக்கிற போது வந்து கர்த்தர் வந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளஸ்ஸிங்கை தருவார் அப்படின்னு அந்த பிரசங்கியார் சொன்னார். நம்மளும் சபையோட நான் அங்கே உணர்த்தப்பட்டது எனக்கு என்ன அப்படின்னா, நீ வந்து சபையில் ஐக்கியத்தில் இருக்கியா, போதவரோட ஐக்கியத்தில் நீங்கள் இருக்கையா, அதில் எதுவும் குறை இருக்கா அப்படின்றதுல நான் வந்து உணர்த்தப்பட்டேன். நானும் எனக்குள்ளே நான் கேட்டுக்கிட்டேன், சபையில் நம்ம வந்து சபையோட ஐக்கியத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் எனக்கு நீங்கள் உணர்த்துங்கப்பா, போதவரோடு நான் ஐக்கியத்தில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை எனக்கு உணர்த்துங்கப்பா அப்படின்னு கேட்டேன். இன்னும் ஐக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பாஸ்டர் வந்து மெசேஜில் சொன்னாங்க. நம்ம சபை போதகரோடு ஐக்கியத்தில் இருக்கிறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் வந்து அளவில்லா ஆசீர்வாதம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நம்ம சொன்னாங்க. எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கு மேல் அதிகாரிகளோடு நம்ம என்ன பண்ணுறோம்னா கீழ்ப்படுகிறோம். நம்ம மேனேஜர் சொன்னால் உடனே என்ன பண்ணுறோம், ஓகே சார் நான் வேலையை செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அதை போதகருடைய வார்த்தை, ஊழியக்காரங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்ப கர்த்தர் வந்து நம்மளை கனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லணும். அது என்னுடைய வேலையிலையும் நான் வந்து உணர்ந்திருக்கேன். நான் ஒரு சில நேரங்கள் ஏசப்பா எனக்கு வந்து உணர்த்துவார், போதகருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு. நான் போதகர் என்ன சொன்னாலும் உடனே சொல்லுவேன், ஓகே பாஸ்டர் நான் பண்ணுறேன் பாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஆனால் கர்த்தர் வந்து என்னை வேலை பார்க்குற இடத்துல வந்து பாஸ்டரோட ஐக்கியத்தில் இருக்கிறனாலையும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறனாலையும் கர்த்தர் வந்து வேலை ஸ்தலங்களில் என்னை நல்லாவே வந்து கனம் பண்ணுறாரதை நான் வந்து உணர்ந்திருக்கேன். நம்மளும் இந்த ஐக்கியத்தில் வந்து இந்த ஐக்கியம்ன்ற வார்த்தை வந்து சபையில் ஐக்கியமாக இருக்கணும், சபை போதவரோட ஐக்கியமாக இருக்கணும். போதவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளுக்கும் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு தருவார். நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு பெரிய பிரசங்கியார். அவருடைய போதகருக்கு இன்னமும் ஒரு ஐக்கியத்தில் தான் இருக்கிறாராம். அவர் மாதம் அவருடைய போதகரை போய் பார்த்து அவருக்கு காணிக்கையை கொடுத்துட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ண வர்றப்போ அவர் சொல்லுவாராம், நீ தான் பெரிய ஊழியக்காரர் ஆகிட்டேல, அப்புறதுக்கு என்கிட்ட நீ ஜெபம் பண்ணுறதுக்கெலாம் வர்ற அப்படின்னு கேட்குறப்ப அவர் அந்த பாஸ்டர் சொல்லுவாராம், நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும் எனக்கு நீங்கள் தான் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் தான் என்னை நடத்துனீங்க, நீங்கள் தான் எங்களை கைட் பண்ணீங்க. அதனால் எப்போயுமே நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போய் அந்த பாஸ்டர்கிட்ட போய் அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவார். நம்மளும் ஆரம்ப காலங்களில் அந்த சபைக்கு வந்திருக்கோம். நல்ல ஒரு ஆசீர்வாதம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுவோம், நம்ம போதவருடைய ஐக்கியம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கேப் இருந்துடும். அதான் நம்ம நல்லா வந்துட்டோம்ல, ஆசீர்வதிக்கப்பட்டோம்ல அப்படின்னு. நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் போதகரை நம்ம எந்த சூழ்நிலையும் மறக்கக்கூடாது, அவருடைய ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஆண்கள் ஐக்கியத்து மூலமாக நாங்கள் கற்றுக்கிட்டோம். இன்னும் நாங்கள் எங்களுடைய ஆண்கள் ஐக்கியத்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு சில முயற்சிகளை எடுக்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கர்த்தருடைய நாம மட்டும் மகிமைப்படுத்தும். ஆமென். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத
ஆஃபரிங் எடுக்கப்படும். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கண்களை மூடி படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். சிஸ்டர் கிறிஸ்டி பிரின்ஸ் அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்து அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பாட்டு பாட ஜெபிக்க ஆண்டவரே எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இப்பொழுதும் ஆண்டவரே படைக்கப்பட்ட காணிக்கைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே மிஷனரி காணிக்கைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆவியானவரே இசப்பா உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் கொடுத்த கரங்களை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆவியானவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கொடுப்பதின் மேன்மையை நீர் அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லா எல்லைகளிலும் அப்பா ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவதன் மூலமாய் ஆண்டவரே அறிந்து கொள்ளும்படி நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த முதலாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு தான் அந்த சபைக்கு நான் முதலாவதாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? கரங்களை தட்டுவோம். உங்களை ஆசீர்வதிக்கும்படி பிரதர் செல்வராஜ் அவர்கள் ஜெபிக்கும்படி ஆசிரியர் தந்தரே தேவன் கதை துதிக்கிற ஆண்டவரே. இப்படி இந்த புதிய வந்திருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. எசபா சோதரமான பிள்ளைகளை எந்த நோக்கத்தோடு நீ அறிந்திருக்கிற ஆண்டவரே, அந்த நோக்கம் ஒரு நோக்கம் நிறைவேற கிருபிச்ச ஆண்டு தொடர்ந்து கத்தாவே ஆவியானவர் கத்த ஆவி கிருபிசுவாசத்திலும் கத்தாவே சரீர விசுவாசத்திலும் எல்லாத்திலும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கிருபிச்ச ஆண்டு தொடர்ந்து கத்தாவை ஆராதிக்க எங்களோடு கத்தாவே தொடர்ந்து சபைக்கு வர கத்தை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே கத்தாவே எல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டவரே ஆசீர்வதிக்கும் எல்லா செஞ்ச பிதாவே, ஆமென். தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் இருக்கிறீங்களா? கரங்களை தட்டுவோம். குட்டி பையனுக்கு பிறந்த நாள். இவனை ஆசீர்வதிக்கும்படி சிஸ்டர் ஜோன்ஸ் அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்குறேன். மேலே இருக்கான்.
நாள் வரை வழி நடத்தின தேவன் அவர்களே, ஆண்டவரே இனிமேலும் நீர் ஆண்டவரை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ஞானத்தாலும் ஆசீர்வாதங்களினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் நீர் நிறைத்து உமது வாக்கு தத்தங்கள் அந்த பிள்ளைகள் மீது நிறைவேறும்படி நீங்கள் ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனை முடிந்தவுடன் ஆண்களுக்கான ஒரு சிறப்பு கூடுகை ஒன்று இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆண்கள் எல்லாரும் பேப்டிசம் ரூமில் வெயிட் பண்ணும்படி உங்களை அன்போடு பாஸ்டர் உங்களை கொஞ்சம் மீட் பண்ணி உற்சாகப்படுத்த விரும்புகிறார்கள். ஆகவே ஆண்கள் அனைவரும் பேப்டிசம் ரூமில் கொஞ்சம் நேரம் இருக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஞான ஸ்நான வகுப்புகள் போன வாரத்திலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அநேகர் பேர் கொடுத்துருந்தீங்க. ஆகவே மாலை 5:30 மணிக்கு ஞான ஸ்நான வகுப்புகள் நடைபெறும். ஆகவே தவறாமல் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். 3 கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். ஆகவே அதில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வழக்கம் போல் மாலை ஆராதனை 7 மணிக்கு சபையில் வைத்து நடைபெறும். விசுவாசிகள் அனைவரும் அந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான காரியம், போன வாரம் பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணதுபடி ஸ்பிரிச்சுவல் கேரல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை அறிவித்தாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு சில சபையில் இருக்கிற ஒரு சில குரூப்பாக வந்து உங்கள் வீட்டிலே வந்து உங்களை பாடி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்காக ஜெபம் பண்ணி போகும்படியாக சில டீம்ஸ் நாங்கள் போட்டிருக்கிறோம். அது இந்த வாரத்தில் உங்களுடைய வீடுகளுக்கு வருவார்கள். ஆகவே நீங்கள் அதற்காக ஆயத்தமாக இருங்கள். இந்த மாலை ஆராதனையில் அதை குறித்த தகவல்கள், யார் யார் எந்த ஏரியாவுக்கு போகணும், என்ன செய்யணுன்றது தகவல்களை மாலை ஆராதனையில் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் விசுவாசிகள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். புதன்கிழமை எல்எல்டி கிளாஸ் இந்த வாரம் இருக்கிறது. ஆகவே அதில் இருக்கிறவங்க நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஒரு சில வாரங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், ஆனால் தொடர்ந்து நீங்கள் ஆப்சண்ட் ஆனீங்கன்னா உங்கள் பெயர் அதிலிருந்து எடுக்கப்படும். ஆகவே அதை மனதில் வைத்து எல்எல்டி கிளாஸில் ரெகுலராக கலந்து கொள்ளுங்கள். வாலிபர்களுக்கான உபவாச ஜெபம் ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய சிஏ ஜான்வரியில் நம்மளுக்கு வாலிபர் முகாம் நடக்கும். அது போக ஒரு உபவாச ஜெபம் ஒழுங்கு செய்வார்கள். அதுபோல் அக்டோபர் 11ஆம் தேதி நம்முடைய கேம்ப் சைட்டில் வைத்து வெள்ளிக்கிழமை அங்கே போஸ்டர் ஏற்கனவே அதில் ஒட்டப்பட்டிருக்கிறது. வாலிபர்கள் அதில் நீங்கள் போய் கலந்து கொள்ள, ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண, நீங்கள் அதில் ஒரு நாள் தான் நடக்குது. ஆகவே நீங்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ள முயற்சி எடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறோம். இப்போ இருக்கிற காலத்தில் வாலிபர்கள் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கு, ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறுவதற்கு இப்படிப்பட்ட ஜெபங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். ஆகவே பெற்றோர் அந்த பிள்ளைங்க ஏதாவது காரணம் சொல்லி வரமாட்டேன்னு சொன்னாலும் நீங்கள் தான் அதுக்கு முயற்சி எடுத்து உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களால் கண்டிப்பாக அந்த ஜெபத்துக்கு பிள்ளைகளை அனுப்பி விடுங்கள். நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆகவே அதை குறித்த தகவல்களை நீங்கள் கிரேஸ் சென்டர் நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெயர்களை கொடுங்கள். வாலிபர் நினைக்கிறவங்க எல்லாரும், திருமணம் ஆகாமல் இருக்கிற எல்லா 13 வயசுலேருந்து திருமணம் ஆகாத எல்லாருமே நீங்கள் வாலிபர்கள் தான். ஆகவே சின்ன பிள்ளைங்க தான் போகணும், நாங்களாம் போக வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்காதபடி எல்லா வாலிபர்களும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த வாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை மனதில் வைத்து நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. ஒரு ஜெப குறிப்பு பண்ண போகிறோம். அப்படியே ஒரு நிமிடம் இருக்கிறவர்கள், ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஒரு நீண்ட நாள் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும், சபையினுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம எந்த ஒரு காரியத்தையும் உங்கள் முன் வைக்கவில்லை. ஏசி டைமில் தான் நம்ம உங்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டோம். சூழ்நிலைகள் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிறது, அடிக்கடிக்கு நிகழ்ச்சிகள் நடக்கிறது, திருமணங்கள் இந்த நாட்களில் நடக்க போகிறது. ஆகவே ஒரு மாஸ் ஜெனரேட்டர் தேவைப்படுகிறது. அது தவிர்க்க முடியாத ஒன்று. திருச்சபையில் நிகழ்ச்சி நடக்கும்போது அது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. அதனால இந்த தேவையை நாம் முன்வைக்கிறோம். 1 மாதத்துக்குள்ளாக நாம் இதை செய்ய போகிறோம். 1000, 2000, 5000, ஒரு 3 லட்சம் ரூபாய் தான் இது தேவை. சிம்பிளாக நம்ம வாங்கினா கூட வலது கரத்தை உயர்த்தி, இது ஒரு பெரிய திருச்சபை,
இது அவசியமான ஒன்று. வலது கரத்தை நல்லா உயர்த்தி ஆமென். நல்லா இயேசுவின் நாமத்தில் அடுத்த மாதத்துக்குள்ளாக கர்த்தர் நமக்கு ஒரு ஜெனரேட்டர் வாங்க உதவி செய்வார். இது ஆராதிப்பதற்கு எல்லா விஷயத்துக்கும் இது உபயோகமான ஒன்று. ஒரு அற்புதம் கர்த்தர் செய்யட்டும், ஒரு அற்புதம் கர்த்தர் செய்யட்டும். இப்போதே நல்லா இயேசுவின் நாமத்தில் கை உயர்த்துகின விசுவாசிகள், சபையினுடைய எல்லா காரியத்திலும் முன்னிக்கிறவங்க, இப்போதே உங்கள் உள்ளத்தில் அதற்கான திட்டத்தை, அதற்கான வாக்கை, அதற்கான முயற்சியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்றீங்க? இது உங்களுக்கும் திருச்சபைக்கும் உபயோகமாக மாற நல்ல கை தட்டி இதையே நிறைவேற்றினபடி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்கள் முடிந்த உடனே நீங்கள் கீழே போகணும். நீங்கள் 2 கேட்டு 4 கேட்லாம் இங்கே இப்போ இல்லை, ஒரே கேட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் இருந்து ஒரு 10 நிமிடம் நான் சொல்வதை கேட்டுட்டு போகும்படி உங்களை கேட்கிறேன். அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். சொல்லப்பட்ட அறிவிப்புகள். மாலை ஆராதனை தேவனிடம் கிட்டி சேர்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற தலைப்பு. எப்பவுமே வாரந்தோறும் இந்த ஈவினிங் ஒரு வித்தியாசமான ஒரு வழி நடத்துதலை நான் உணர்கிறேன் சமீப காலமாக. அதனால் தயவு செய்து நீங்கள் ஈவினிங்கை மிஸ் பண்ணாதீங்க. மழை வராதபடி ஜெபம் பண்ணுங்க. அது மழை அது பாட்டில் வரட்டும், நம்ம பாட்டில் நம்ம வந்துடுவோம். இன்னும் ஓமேன் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக சொன்னேன். என்ன அல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல சந்தோஷமாக இருக்கீங்க, மகிழ்ச்சியோடு இருக்கீங்க? பக்கத்தில் கொஞ்சம் சிரிப்பு காமிங்க. அப்படியே ஒரு எப்போதும் அப்படியே டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுன மாதிரியே வந்து எழுதின ஆளே நல்லா சொல்லிட்டு சாட்சி சோத்திரம். எப்பவுமே இந்த பயப்படுற ஆட்கள் தான் நல்லா எழுதிடுது. பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் வேலை கிடைக்கிறேங்க, ஆளை காணுமே. ஓகே, பிரைஸ் தி லார்ட். நல்லவர். ஆண்கள்லாம் நல்லா ஜம்முன்னு போயிட்டு வந்தாங்க. ஆமாம், திரைக்கு முன்னால் ஒன்று நடந்தது, திரைக்கு பின்னால் குளத்தில் குளிச்சதெல்லாம் எடுத்து போடலை நாங்கள். திரைக்கு முன்னால் திரைக்கு பின்னால். சரி, கொஞ்சம் சந்தோஷத்தை போட்டுட்டோம். ரைட். வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனங்களை வேகமாக திருப்புவோம். காட்ஸ் வேர்ட், ஆண்டவருடைய வாக்கு தத்தம், அவைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நான் மிகுந்த உற்சாகம் அடைந்தேன் இந்த வாக்கு தத்தத்தை குறித்து. எஸ்ஐயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்ப தேவன் இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு எஸ்ஐயா 54வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது சில நேரங்களில் நாம ஸ்தோத்திரம், சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், இந்த வேத பகுதி ஏதோ ஒரு ஊழியர்களுக்காக கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறோம். இல்லை, நமக்காக. மீதம் இருக்கிற ஜனம், அந்த தேசத்தில் கைவிடப்பட்ட ஜனம், திரும்பி வந்த ஜனம், சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஜனம், சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவங்க பார்க்குறாங்க, வீடு இடிஞ்சு கிடக்குது, நிலக்கால் கிடையாது, கூரை கிடையாது, இடம் மட்டும்தான் இருக்குது. அப்போ இடம் மட்டும்தான் இருக்குதா, என்ன பண்ணுறது? இனி நமக்கு வாழ்க்கை இருக்குமா? இனி நம்ம தொழில் பண்ணுவோமா? இனி நாற்று நடுவோமா? திராட்சை ரசம் குடிக்க முடியுமா? ஒலிவ தோப்புகளை உண்டாக்க முடியுமா? என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் கர்த்தர் சொல்கிறாரு, மீதம் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிக்கிற உன் வாழ்க்கையை பற்றி கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை அழகாக இருக்கு அந்த வசனத்தில். 2வது வசனம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. அழகா ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, ஸ்தோத்திரம். எக்ஸ்டென்ஷன், உன்னுடைய ரூம் அளவை கூட்டுன்னு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த வசனம். உன்னுடைய ரூம் அளவை என்ன பண்ணு, கூட்டு. ஆங்கிலத்தில் அப்படி இருக்குது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல. ஒரு ரூமை கொஞ்சம், ஒரு ரூம் 10க்கு 10 இருக்குன்னா இன்னொரு ரூமு, உன்னுடைய வீடு, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய மைண்ட் செட் எல்லாம் மாறட்டும். எக்ஸ்டென்ஷன். என்னை கர்த்தர் இந்த மாதத்திலிருந்தே என்னை ஆண்டவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர பண்ணுவார்ன்றவங்க மட்டும் கையை தட்டி நல்லா தோத்திரம் பண்ணுங்க. என் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்.
இயேசுவின் நாமத்தில் ஆமென். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாத, do not give the place for devil. மைண்ட்ல சாத்தானுக்கு சூழ்நிலை. இப்போ சூழ்நிலை என்ன? எனக்கு பிள்ளைகள் பிறக்கல, எனக்கு திருமணம் ஆகல, எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, கரெக்டா இருக்குது, 1000 ரூபாய் வருது, 1000 ரூபாய் குடும்பம் நடத்திடுறேன், மீதம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்காத. தடை செய்யாதே. நான் எப்படி வீட்டை பற்றி யோசிப்பேன், கட்டடத்தை பற்றி எப்படி யோசிப்பேன், நான் எப்படி வளரப்போகிறேன்னு யோசிக்காதே. தடை செய்யாதே. அல்லேலூயா. கயிறுகளை நீளமாக்கி உன் முலைகளை என்ன பண்ணு? உறுதிப்படுத்து. அல்லேலூயா. சோதரன் 130 ரூபா சூட்கேஸ். வேலை பார்க்கும்போது நல்லா வேலை பார்த்தேன். ஒரு ஃபேமிலிக்கு, எங்கள் அப்பா அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் ஒரு ஃபேமிலிக்கு நான் வேலை பார்க்கும்போது ஒரு கிறிஸ்மஸுக்கு முழு ஃபேமிலி 7-8 பேருக்கு நான் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். வேலை செய்கிற அளவுக்கு, குடும்பத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற அளவுக்கு காசில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு இருந்தது. கட்டாயப்படுத்தி அல்ல, விருப்பப்பட்டு. ஆனால் ஊழியத்துக்கு வரும்போது யார் எனக்கு படிக்க வைப்பா, யார் எனக்கு ஃபீஸ் கட்டுவா, யார் என்னை போஷிப்பா என்று தெரியாது. வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வரும்போது ஒரு விசுவாசம், நம்ம அழைக்கிற கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறது. இதுவரை நடத்தி இருக்கிறாரா இல்லையா? உங்கள் கண் முன்னால் ஒரு சாட்சி. அதனால தடை செய்யாது. உன் மைண்ட்ல இருந்து எடுத்து போடு. வசனம் சொல்கிறது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். அடுத்தது, உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு, ரொம்ப முக்கியமானது, பாழாய் கிடக்கிற உன் பட்டணங்களை என்ன பண்ணுவாங்க? புரியுதா உங்களுக்கு நான் எங்க வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு? அப்போ இந்த வாக்குத்தத்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனதிலிருந்து திரும்பி பாபிலோனிலிருந்து அசிரியாவிலிருந்து எருசலேமிலே குடியேறுவதற்கு வந்தபோது ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நம்மோடு எப்படி பொருந்தும்? அதுதான் வாக்குத்தத்த ஆராதனையில் யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. இந்த பகுதியை, இந்த வேத வசனத்தை ரிவர்ஸ்ல வாசிக்கணும். 3 பகுதியாக வாசிக்கிறோம். ஒன்று, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம். நம்பர் 1, முதலாவது, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம். அப்ப என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமா உருவாக்கப்படுமானா? ஆம். ஒரு தனி மனிதனை தான் ஆண்டவர் அழைத்தார். ஏசாயா 52 அழகா வசனம் 2 சொல்லிருக்கு, அவன் ஒருவனாய் இருக்கையில். எப்படிங்க வசனம் இருக்கா இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்க. 52வது அதிகாரத்தில் 2வது வசனம். வசனம் வந்து கொஞ்சம் ஸ்பீடா போடணும் தம்பி. பக்கத்தில் யாராவது ஒரு கைட் பண்ணுங்க. ஏசாயா 52:2, 51:2, சாரி. உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். எப்படிங்க? நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்க? ஒரு சிங்கிள் ஆளா தான் வந்திருப்பீங்க. அப்போ உங்களை கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கும் போது ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? பர்சனல் லைஃப். பைபிள் சொல்லுகிறது, பைபிள் ஸ்டடியில நான் பார்த்துருப்பேன். எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? கொஞ்சம் கை வைத்து காட்டுங்க. ஒருவனா இருக்கையில் கர்த்தர் என்னை அழைத்தாரு. வாலிபனா இருக்கும்போது நான் 5 வருஷம் கழிச்சு நீங்க கல்யாணம் கட்ட போற மாப்பிள்ளை பொண்ணு இதெல்லாம் ஆண்டவர் செட் பண்ணி வைப்பார். நம்ம செட் பண்ண பிரச்சனை ஆயிருது. இப்பெல்லாம் அப்பா அம்மா செட் பண்றதுலாம் கொஞ்சம் என்னப்பா இருக்குது. அதுக்காக அவங்களே செட் பண்ண சொல்ல முடியுமா? விசில் பறக்கும் எனக்காக. நீங்களே செட் பண்ணிக்கங்கடானா கீழே இருக்கும்போது மாலையை ரெடி பண்ணிடுவோம். பாஸ்டர் வாங்க, இப்படிப்பட்ட பாஸ்டரை தான் தேடிட்டு இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவான், எப்படி இருப்ப, எங்க வேலை செய்யலாம், செட் அழகா அழகா ஆயத்தம் பண்ணி வைப்பார். ஒருவனாயிருக்கையில் அழைத்து ஆசீர்வதித்து ஒரு குடும்பமா மாத்துறாரு. குடும்பமா மாத்தின அவனை ஒரு
இனமாக, ஒரு பீப்புளாக, ஒரு குரூப்பா பீப்புளா மாத்துறார். ஒரு இனமாக, யூத ஜனமாக, ஆராதிக்கிற மக்களாக, ஒரு இனமாக, ஒரு நாடோடிகளாக மாத்துறார். ஒரு தனி மனிதனை குடும்பமாக ஒரு இனமா மாத்தினவர் கடைசியில டக்குன்னு ஒரு தேசமா மாத்துறார். தேசமானவனை பார்த்து சொல்றாரு, உன்னால் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பாங்க. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அப்போ ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை, கேரக்டரு, அவருடைய குணாதிசயம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஏதோ சர்ச்சைக்கு வந்து ஞானசானம் எடுத்துட்டு எப்போவாவது வாய்ப்பு வரும்போது உங்க வாழ்க்கை இப்படி கட்டப்படாது. வாலிபனே, தம்பி, தங்கச்சி, தேவ பிள்ளைய, சிங்களால வர்றவங்களை கவனிங்க. உங்க வாழ்க்கை எக்ஸ்டென்ஷனுக்குள்ள போயிட்டே இருக்கணும். உங்க வாழ்க்கை மாற்றம் அடையணும். அப்படியானால் தனி மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த தனி மனிதனுக்கு விரோதமா தான் யுத்தம் வரும். எங்க வந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில் தனியா பொண்டாட்டியும் புருஷனும், இது ஊர் இது தனியா அங்கிட்டு போக, அவர் தனியா அங்கிட்டு வேலை செய்ய, தனியா தானே இருக்கிறா. ஏக்கா ரொம்ப அழகா இருக்கிய. அப்படியா? ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க, சூப்பர். பாத்தீங்களாக்கா? ஆமா, எல்லாம் நல்லா இருக்குல்ல? ஆமா. உடனே இது வாயை திறந்து, ஆமா அது அப்படி இது இப்படி எல்லாம் சும்மாக்கா, ஒன்று செட் பண்ணிட்டாருக்கா, மறைச்சிட்டாருக்கா. அப்படியா சொல்ற? பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆமா, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏமா டெய்லி இதை தானே பார்த்த நீனு? இல்லை, இன்னைக்கு ஒரு மாதிரி பார்க்குறேன் வித்தியாசமா. அதை பறித்தால் புசித்தால் பாவ போன பையனுக்கும் கொடுத்தால் எல்லாமே கெட்ட. அப்போ ஒரு தனி மனிதனுக்கு விரோதமா எப்போதும் சாத்தான் வருவான் என்பதை மறந்துடாதீங்க. இந்த தனி மனுஷியாக உங்களுக்கு இருதயத்தில் கை வச்சுங்க. எனக்கு, ஆண்கள் சொல்லுங்க, எனக்கு விரோதமாக சாத்தான் ஏற்படுத்துகிற எல்லா ஆயுதமும் இந்த மாசம் வாய்க்காதே போகும். நல்ல கைத்தட்டி சொல்லுங்க பாக்க. அப்ப ஜெபம் பண்ணணும்னு விரும்புவீங்க, ஊழியம் பண்ணணும்னு விரும்புவீங்க, கேரக்டர் பில்ட் ஆகணும்னு விரும்புவீங்க. என்ன பில்ட் ஆகணும்? கேரக்டர் பில்ட் ஆகும். ஏன்னா ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கு நல்ல சுபாவம், ஏவாளுக்கு நல்ல சுபாவம், டிவைன் நேச்சர் கொடுத்திருந்தார். தெய்வீக சுபாவம், கெட்ட புத்தியே கிடையாது, நல்ல புத்தி. அவரை போலவே அன்பு, அவரை போலவே மன்னிப்பு, அவரை போலவே சமாதானம், அவரை போலவே ஆரோக்கியம், அவரை போலவே எல்லாம் இருந்துச்சு. எப்போ பாவம் செய்து கீழ்ப்படியாமை போன உடனே அவனை போலவே எல்லாம் வந்துருச்சு. சொல்லுங்க, அவரை போல இருந்ததெல்லாம் பாவம் செஞ்ச போது, சொல்லுங்க, சாத்தானை போலவே சுபாவம் வந்துருச்சு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்போ இதை மாற்றணும்னா மீண்டும் அவர் நமக்குள் வரணும். கை வைத்து சொல்லுங்க, யார் வரணும்? ஆமா, பைபிள் சொல்கிறது. அந்த வார்த்தை 1வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் என்ன பண்றாரு? அப்போ இந்த கம்யூனியன் எடுக்கும் போது அவர் எங்க வந்துடுறாரு? உள்ள வர்றார். இயேசுவே உள்ள வாரன்னு ரட்சிப்புக்குள்ள உள்ள வந்துடுறாரு. அப்ப என்ன ஆகுது? என்னுடைய சாத்தானின் சுபாவம் அப்படியே மறைந்து ஏற்கனவே இருந்த தெய்வீக சுபாவம் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா வருது. கை வைத்துறையில் சொல்லுங்க. அப்ப தெய்வீக சுபாவம் வளரணும்னா என்ன தேவை? ஜபம் தேவை. என்ன ஜபம்? எழுப்புதல் இரவு, ஆல் நைட் பிரேயரு, 3 நாள் உபவாச ஜபம். கதைக்கு ஆகாது. என்ன ஜபம்? தனி ஜபம் வேணும். தனி ஜபம் தான் கேரக்டர் பில்ட் ஆகும். நம்ம நினைக்கிறோம் வீடு பில்ட் ஆகுதா, பிசினஸ் பில்ட் ஆகுதா, வாகனத்தை கட்டி லோனை கட்டி முடிக்கிறோமா, கல்யாணத்தை கட்டுறோமா, நகையை வாங்குறோமா? ஐயா நல்லதுயா, எல்லாம் அனுபவிங்கயா. ஆனா போகும்போது எல்லாத்தையும் போகும்போது போகணுமா போகக்கூடாதா? அடப்பாவி மனுஷன், ஒரு ஆளும் சவுண்டா வரவே போகணுமா, பலி கொடுத்து போகணுமா போகக்கூடாதா? போனா தான் தப்பணும். இதோ காலம்,
ஆமா, எங்க ஆதார் கார்டுல இப்ப பாருங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறான், திரும்ப திரும்ப பேங்க்ல இருந்து மெசேஜ் வருது, நீங்க உங்க ஆதார் கார்டை இணைத்து விட்டீர்களா? இப்போ என்ன சொல்றாங்களா, நீங்கள் உங்களுடைய மைக்ரோ செட்டை செட் பண்ணிட்டீங்களா? அப்படின்னா என்ன, உங்க கைரேகையை கண்ரேகையை பதித்து விட்டீர்களா அப்படின்னு கேட்குறோம். அப்படின்னா அர்த்தம் என்ன, நீ ஆதாரம் மாற்றலாம், படத்தை ஒட்டி நான் தான் சொல்லலாம், ஆனால் மைக்ரோவை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. எங்கே வந்துட்டோம், இப்போ எங்கே வந்துட்டோம், ஆன்டி கிரைஸ்டுக்கு கரெக்டாக வந்துடும். முத்திரை இல்லாத ஒருவனும் வாங்கவோ விற்கவோ கூடாது. அப்படின்னா ஆன்டி கிரைஸ்ட் வெரி க்ளோஸ் டு த வேர்ல்டு. உலகம் அதை அங்கீகரிக்கிறது, இந்தியா அங்கீகரிக்கிறது, தமிழகம் அங்கீகரிக்கிறது, ரேஷன் கார்டு அங்கீகரிக்கிறது. முதல்ல பாருங்க, கார்டை கொடுப்போம் வாங்குவோம். இப்போ எண்ணெயை போட்டு வம்பா போட்டு இந்த மூத்திர சந்துக்குள்ள நின்று அது ஒர்க் ஆகவும் மாட்டேங்குது. நல்லா தேய்ங்க சார், எங்க தேய்ச்சாலும் யோசிச்சு பாருங்க, நகைச்சுவையா இருந்தாலும் எங்க வந்துட்டோம், ஆன்டி கிரைஸ்டுக்கு வந்துட்டோமா? ஜாக்கிரதை. கேரக்டர் பில்டு பண்ணாதான் வாசல் என்ன பண்ணும், திறக்கும். இல்லைன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம், வயசு இருக்குது, இன்னும் இப்போதான் 15, இன்னும் 30, ஆடி அடங்கட்டும். எப்போ அடங்கன்றது, பீஸை பிடுங்கிறது யாரு? நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பீஸை பிடுங்கி நம்ம சார்ஜரில் நான் விருப்பப்பட்டா கதைக்கு இல்லை, நான் பேசிட்டு இருக்கும் போது பீஸை பிடுங்கினாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. நல்ல வேலை உங்களை சொல்லலை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவன் பீஸை எப்போ பிடுங்கணும் யாருக்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட. அப்போ என்ன பில்ட் பண்ணணும்? கேரக்டர் பில்ட் பண்ணணும்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்து காமி. எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் ஆயுதம். மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேளு, விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்துரு, அன்பை மட்டும் காமி, கிருபை உண்டாகும். வசனத்தை வாசி, ரீபில்ட் பண்ணு, பச்சை ஜெபம் பண்ணணும், நல்ல ஜெபம் பண்ணணும். ஆமா, பெண்கள்லாம் அந்த காலத்துலலாம் சோத்திரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திண்ணையில் உட்காந்து அப்படி பார்த்துட்டே இருந்து பக்கத்து வீட்டுக்காரியோட உட்காந்து கதை பேசி, உன் கதை அவன் கதைலாம் பேசி காலம் தள்ளினது. இப்போ என்ன வந்துருச்சு, நம்ம வேலையெல்லாம் முடிச்சாச்சுக்கா, அப்படியாக்கா, அவள் எப்படி இருக்கா, அவள் ஏன் கேட்குறீங்க, முழுவதும் ஃபோன் சூடாகிற வரைக்கும் பேசிட்டு வாரேன் சமைக்கணும். எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. கட்டையில் போடாமல் உன்னைய ஜெபம் பண்ணு. ஆனால் நல்ல வேலை இந்த தேவ பிள்ளைகளுக்கு யாருமே இல்லை. இல்லையோ, நல்லா சொல்லு, நல்ல. ஆமாம், தேவ பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாம் ஜெபத்தை கூட்டுங்க, வேத வசனத்தை வாசிக்கணும். சபையில் பிரதர் சொன்னார் பாருங்க, சபைக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அம்மேன். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமெல்லாம் போய் பாருங்க, கோயில்களில் புருஷன் மனைவி பிள்ளை குடும்பம் எல்லாம் சும்மா உட்காந்துருக்காங்க. நம்மளை மாதிரி பிரசங்கங்களை சும்மா உட்காந்துருக்கான். காலங்கள் மாறுகிறது. பி கேர்ஃபுல். உங்களை கர்த்தர் அழைக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் ஜபத்துக்கு, பொருளாதாரத்துக்கு, எல்லாத்துக்கும் நீங்க செய்கிற கையிடுங்கிற வேலையெல்லாம் என்ன பண்ணணும், டப்புன்னு அடுத்த லெவலுக்கு நீங்க போயிடணுங்க. கைகளை தட்டி நல்லா சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, உங்க வேலையை நீங்க ஒரு காலத்துல ஓடி செய்வீங்க. தசம பாகம் காணிக்கையை முறையா கொடுத்தா உங்க வேலையை கர்த்தர் 10 பேர் செய்ய வைப்பார். வேலையால இன்க்ரீஸ் பண்ணுவார். கையை தட்டி நல்லா தோத்திரம் பண்ணுங்க. நீங்க வரவு செலவு கணக்கு மட்டும்தான் பார்க்கறதுக்கு உட்காந்துருக்கணுமே தவிர உங்க வேலையை பார்க்கறது தான் இந்த பைபிள் டீச் பண்ணுது. நல்ல உள்ள அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. உங்களை, உங்க சம்பளத்தை, உங்க பொசிஷனை அவர் டாப் லெவல் கொண்டு போகணும்னு விரும்புகிறார். உன்னை வாலாக்காமல் நீ கீழாகாமல் மேலாகணும். அதுதான் பைபிள் டீச்சிங்க. சும்மா போட்டு நான் இப்போ பாடாத பாடுபட்டு தான் இந்த காசை சம்பாதிக்கணும்னா எங்கேயோ ஓட்ட இருக்குன்னு அர்த்தம். கொடுக்குற விஷயத்தில், ஊழியத்தில், ஆராதனையில், கேரக்டர் பில்டிங்கில் நீங்கள் சரியாக இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம்
யாரும் உங்களை எதிர்த்து நிற்க மாட்டான். அப்படியே எதிர்த்து நிற்கிறதுக்கு அனுமதித்தார்னா அவனை விட மேல உயர்வைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போகிறாருன்னு அர்த்தம். கையை தட்டி நல்ல தோத்திரம் பண்ணு. இயேசுவின் நாமத்தில் மில்லா துராபா நாம நல்ல நல்ல ஆவியில இயேசுவின் நாமத்தில் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் 3 நிலையா பிரிச்சுக்கலாம். அதை முதலாவது சமுதாய நிலை. என்னுடைய சமுதாயத்தில் எனக்கு பிரச்சனை இருக்கு பாஸ்டர், வேலையில் பிரச்சனை இருக்கு, சொந்தக்காரங்களுடைய சமூகத்தில் பிரச்சனை இருக்கு, என்னுடைய தெருவில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுகிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, யார் உனக்கு விரோதமாக பேசினாலும் அந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நம்பர் 2, ரெண்டாவது ஆவிக்குரிய பிரச்சனை, ஆவிக்குரிய போராட்டம். நான் சொன்ன பாருங்க, ஜெபம், உபவாசம், கேரக்டர் பில்டிங்கு, வேத வாசிப்புக்கு டைம் கொடுக்கவே மாட்டான் பிசாசு. ஏதாவது ஒன்றை புகுத்தி அதை அசை போடுற மாதிரி வச்சிருவான். ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டே இருக்கும். நீங்கள் அனலைஸ் பண்ணி இது என் ஜபத்தை, என் தனி ஜபத்தை, என் ஆராதனையை, கர்த்தருக்காக ஊழியத்தை கெடுக்க தான் இந்த ப்ராப்ளத்தை பிசாசை அனுமதிக்கிறான். உங்களை பாருங்க, சில நேரத்தில் கவனிக்கிறீங்களா, பிஸியாகவே இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணுவான். சில ஆட்கள் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பிஸியாக இருக்கேன் பாஸ்டர், மைண்டு சொல்லும் ரொம்ப பிஸியாக இருக்கல, ஆமாம் துணி துவைக்கணும், அடுத்தது சமைக்கணும், எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு சமைக்கணும், அடுத்தது குளிக்கணும், அப்புறம் பல்லு விளக்கணும், அப்புறம் தட்டில் போட்டு என்ன பண்ணணும், சாப்பிடணும். ஒரே பெரிய பில்டப்பாக பண்ணணும், ஒன்றும் இருக்காதாங்க. இது மாதிரி நிறைய பேர் போகிற வர பிரச்சனையெல்லாம் மண்டையில் போட்டுக்கிட்டு பிஸியாகவே இருக்கிற மாதிரி பிசாசு கிரியேட் பண்ணுவான். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, இந்த தந்திரம்லாம் மாறட்டும். ஆமேன். நேரம் இருக்குன்னு சொல்லுங்க. ஆமேன். கர்த்தரை சந்திக்க நேரம் இருக்குது. அப்படி நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய விஷயத்தை நீங்கள் விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். கொஞ்சம் இதுக்கு நேரம் எடுக்கிறேன். 3வது உங்களுடைய தனிப்பட்ட சுபாவம். கோபப்படுறவங்க எல்லாம் கோபம் பாவம் இல்லைன்னு சொல்லுங்க. அப்பாடா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னது? ஆமா, கோபம். புருஷன் கிட்ட கோபப்படுறது பாவம் இல்லை, மனைவியை கோபப்படுறது பாவம் இல்லை. நான் நீலாம் ஒரு அப்படின்னு சொல்றது டக்குன்னு வந்துடும். அப்புறம் அதை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் ஓட்டக்கூடாது. இங்கே போறதெல்லாம் என் தலையில கட்டி வச்சு என்னைய கொள்றாங்க அப்படின்னு நீங்க வாயை திறந்து சொல்லுவீங்க. அந்த அக்கா பாத்திரத்திலேயே வச்சிடும் டங்குன்னு. அப்படின்னா நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கெல்லாம் ஒரு பாத்திரம் கேடுந்தா அப்படின்னு போட்டாலும் முடிஞ்சு போச்சு. சிலது சொல்லும், சிலது சொல்லாது. சிலது வரைஞ்சி கட்டி நீ வேஷ்டி கட்டினா நான் சேலை கட்டுறேன் வாடா அப்படி நிற்கிற கோஷ்டிகள் சிலது இருக்கு. நீ அடிச்சா நான் அடிப்பேன், நீ கட்டையை தூக்குனா நான் விளக்குமாறு தூக்குவேன், நீ கட்ட வார்த்தையில் 4 வார்த்தை பேசுனா நான் 5 வார்த்தை பேசுவேன். நல்ல வேலை அப்படிப்பட்ட ஆட்கள் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பாடா, கர்த்தருக்கு கோபம் பாவம் இல்லை. கோபம் பண்ண டப்புன்னு சாயங்காலம் ஆகும்போது சரி சரி யாரு உன்னை திட்ட போறா வா மக்களே அப்படின்னு கொண்டு டக்குன்னு இறக்கிடணும். அப்படி சிலது அப்படியே ராக்கெட்டு மாதிரி பறக்கும், விட்டே விட்டாது. இந்த பக்கம் திரும்பினா நான் அந்த பக்கத்து சண்டை 15 நாள் நடக்கும் பாருங்க. ஆமா, இப்படியே சண்டை நடந்து கடைசியில் கழுத ஒருத்தன் 40 வருஷம் கொண்டு போயிட்டான் பாருங்க. எத்தனை வருஷம்? ஐயோ, நான் கவுன்சிலிங் போயிருக்கேன். அந்த பொண்ணு வந்து சொல்லும், தட்டில் இட்லியும் சட்டினியும் வைத்திருக்கிறேன், சாப்பிட்டு விட்டு போவோம். எது? ஸ்லைட்டில் எழுதி. எனக்கு நைட்டு ஞாபகம் வந்துச்சு, ரெஃப்ரிஜரேஷன் இந்த பிள்ளைகளுக்கு ஸ்லைட்டு வாங்கி கொடுத்துருக்கான். ஒரு இருக்காம எலக்ட்ரானிக் ஸ்லைட்டு. அந்த காலத்தில் பல்பம் எழுதி என்ன பண்ணுவான், குச்சி வச்சு எழுதி என்ன பண்ணுவான், எச்சியை போட்டுலாம் அழிக்கும். இப்போ அப்படிலாம் கிடையாது, எலக்ட்ரானிக். அப்படி டக்குன்னு அடிச்சோன்னா அழிஞ்சிருது. எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அந்த ஃபேமிலி அவர் எழுதுவார், நான் மாலை வரும்போது கரண்ட் பில் கட்டி விட்டு வருகிறேன். எப்படி பிள்ளை பிறந்துச்சுன்னு தெரியல, ஒரு பையன் வேற அதில் வந்துட்டான். இப்படி ஒரு லைஃப் போய் கடைசியில் எத்தனை வரைக்கும் வந்துருச்சு? 40 வருஷம். அன்பானவர்களே, சுபாவம் இல்லை பாருங்க. கிறிஸ்தவன் எத்தனைக்கும் ஞானசானம் எடுத்தவன், ரசிக்கப்பட்டவன், இதெல்லாம் மாறணும். கை உயர்த்தி சொல்லுங்க. சகோதரர்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து என்னைய கண்ணை திறந்து வெக்கப்படாதீங்க. என்னைய பாருங்க, எப்படி இருக்கீங்க, உங்கள் சுபாவம் எப்படி மாறி இருக்கா, அன்பாக இருக்கா, பிள்ளை மேலே பாசமாக இருக்கீங்களா, மனைவி மேலே பாசமாக இருக்கீங்களா,
சில தங்களை குறித்தே நான் இப்படி இருக்கேன், என்னை யாரும் கேட்கல, யாருமே எனக்கு இல்லை, நான் இப்படி இருக்கேன் இப்படி. கொஞ்சம் கண்ணை திறந்து பக்கத்தில் இருக்கிறன்னு பாரு, அது எப்படி இருக்குது, ஏம்மா நீ சாப்பிட்டியாம்மா, ஏன் எனக்கு டல்லாக இருக்கான்னு கேட்டால் அது சொல்ல அடிச்சு துவம்சம் பண்ணிடும். ஆமாம், எல்லாம் ஒரு மாதிரி சைஸாக வெளியில சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க, நான்லாம் அப்படி இருக்க மாட்டேன். ஆமாம், இது பலவீனமான வீக் பாயிண்ட் தான். எமோஷனல் ஆட்கள் தான் இவங்க. கொஞ்சம் ஞானமாக இருப்பாங்க, எமோஷனல் ஆட்களை கொஞ்சம் விசாரிக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பிரதர். ஆமாம், எப்போதும் தங்களை குறித்து யோசிக்காம இந்த சைடு கொஞ்சம் பிள்ளைய கொஞ்சம் யோசிக்கணும். சிலர்லாம் பிள்ளைய மேலே ஏய் நல்லா இருக்கியா, ஏய் தூரத்துலேருந்தே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு தலையை என்ன பண்ணுறது, கொஞ்சிட்டேனே, என்ன கொஞ்சிட்டேன், தலையை என்ன பண்ணிட்டாரான் அவர், தலையை குடிச்சிட்டார். அவனை பார்த்து என்னடா எப்படிடா இருக்க, ஸ்கூல்ல இருந்தோன்னு நான் வந்து கேட்பேன், எங்கடா போயிட்டு வந்திருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன், நான் தான் சுடிதார் வாங்கி தரேனே, நான் தான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், 100 ரூபா கொடுத்தேனே. மாமா கூட வாங்கி தருவார், சித்தப்பா கூட வாங்கி தருவார், ரோட்டில் போகிற கூட வாங்கி தருவான். உன் வேலை அது இல்லை, டு கேர். உன் பிள்ளை நன்றாக இருப்பதற்கு உன் சுபாவத்தை காமி. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் நடத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுபாவங்கள் கட்டி எழுப்பப்படணும். என் கூட இருக்கீங்களா? பிரயாணம் பண்றீங்களா? சுபாவங்கள் கட்டி எழுப்பப்படும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நீங்க ஆபீசரா இருக்கிறீங்க, கிரேட்ல இருக்கீங்க, எந்த கிரேட்ல இருந்தாலும் சக ஊழியர்கள் பண்ற அட்டூழியங்கள், உங்களுக்கு விரோதமா பேசுற காரியங்களை கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்க கிங்கு. 1000 பேரை பார்க்கலாம் உன்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவன் பேசுகிற எண்ணங்கள், வார்த்தைகள் எதுவுமே உங்களை உடைக்காது, நொறுக்காது. உங்க பிசினஸை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கடை பக்கத்திலேயே உங்க பிசினஸ் மாதிரி 10,000 பேர் வந்தாலும் உங்களுக்கான விலை நிலங்களை கர்த்தர் 1000 மடங்கு 30 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதில் சந்தேகம் இல்லை. சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம், ஆமா, குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம்னா பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பாதுகாப்பு, இவைகளெல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ள வரணும். உங்க வீடு ஒரு ஜப கூடாரமா மாறணும். உங்க வீட்டில் இருக்கிற வாகனங்கள் கர்த்தருக்காக ஓடணும். ஆமென். வண்டி கேட்டேன், யாருமே சத்தத்தை காணோம். இருக்கிற வண்டிகள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் என்ன பண்ணணும், அடுத்த வாரத்துக்குள்ள எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க. பரலோகத்தில் மிகுந்த அமைதி உண்டாச்சான். சத்தத்தை காணும். அப்பதான் புது வண்டி தருவார். ஊழியத்துக்காக உங்க வாகனம் என்ன பண்ணணும், ஓடணும். டிரைவர்மார்கள்லாம் கொஞ்சம் வாங்கயா, ஊழியத்துக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஒரு ஆள் மட்டும், அகஸ்டன்ஸ் மட்டும் ஓடணும், கார்த்தி மட்டும் ஓடணும். நீங்கள் டிரைவர்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாங்க. கிளை ஊழியங்களுக்கு போகணும். உங்க வீடு தேவனுக்காக திறக்கணும். கை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். வீடை திறக்காம, வீட்டுக்குள்ள ஜபம் கூட்டம் நடத்தாம பெரிய வீடு கர்த்தர் தரவே. ஏன்னா இருக்கிற வீட்டுக்கே வேலை இல்லை, இருக்கிற வண்டியே ஓட மாட்டேங்குதுன்னா இன்னும் புதுசா கர்த்தர் தரவே மாட்டார். உன் கையை என்ன பண்ணு, விரிவாக்கு. அகஸ்டஸ்லாம் ஏன் வண்டியை கொடுத்து 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 இப்ப பாருங்க 4 வண்டி வாங்கிட்டார். இன்னொரு 5வது வண்டி வாங்க போறார். கொடுத்துட்டே இருந்தா தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கொடுத்துட்டே இருப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 3 விஷயம்: குடும்பத்துக்கு, சபைக்கு, தனி நபருக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம். ஒரு 5 நிமிஷம் என்னை பாருங்க எல்லாரும். 57வது அதிகாரத்தை எடுங்க. 7 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். 13வது வசனத்தை வாசிங்க. 1 முதல் ஒவ்வொரு வசனமா வாசித்திருக்கிறோம். அதை வாசிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். யாராவது சகோதரிகள் சத்தமா மைக்கில் வாசிங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களிகூறு, கற்ப வேதனைப்படாதவளே. என்ன மைக் எங்க போச்சு? சீக்கிரம் சீக்கிரம் டக்குன்னு ஸ்தோத்திரம். சத்தமா வாசிங்கம்மா. ஓடி வரணும்ல. 57:4. எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? கவனிங்க பாருங்க, வசனமே மறந்து போச்சு. 57. நான் எல்லாம் இங்க எத்தனை பேர் மேல இருக்கிறவங்களும் ஆன்லைன்ல பாக்குறவங்க சமைக்க போயிட்டீங்களா? ஆன்லைன்ல கவனிங்க. பயப்படாதே, அப்படி வாசிக்கணும். நீ வெட்கப்படுவதில்லை. எனக்கு இப்ப பயமாய் போச்சு. பயப்படாத.
பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லட்சையடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையிருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். அதாவது நெகட்டிவா வாசிக்கிறோம். இந்த எதெல்லாம் வீக்கா இருக்கோ ஆண்டவர் பார்க்கிறாரு. எதெல்லாம் வீக்கு, எத்தனை வசனங்களை நம்ம ரிவர்ஸ் பண்ணி வாசித்தோம் பார்த்தீங்களா? எதெல்லாம் வீக்கா இருக்கோ கர்த்தர் இந்த மந்த் ஆஃப் ஸ்ட்ரென்த், கை வைத்து சொல்லுங்க, இந்த மந்த் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தர் படுக்கைக்கு போயிட்டார், ஆனா பயப்படாதே, உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பலப்படுத்துவார். எங்கெல்லாம் வீக் இருக்கோ, பண விஷயத்திலேயா, சரீரத்திலேயா, எந்த பார்ட் வீக்கா இருக்கோ கை உயர்த்தி சொல்லுங்க, எது பலவீனமா இருந்தாலும் கர்த்தர் என்னை ஸ்ட்ரென்தன் பண்ண அவர் தம் கரத்தை ஏற்கனவே 1ஆம் தேதியே நீட்டிட்டாரு. அல்லேலூயா. நல்ல கை தட்டி சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டாகும்படி தமது கரத்தை அவர் நீட்டி இருக்கிறோம். என் பலவீனங்கள் பலனாய் மாற பண்ணுவாராக. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளை பெறாத மலடியே, பிள்ளை இல்லை கவலைப்படாதீங்க. 1000 பிள்ளைகளை கர்த்தர் பராமரிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை எல்லாரையும் கர்த்தர் பராமரிக்க பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். ஒரு மிஷினரிக்கு நாம உதவி செய்யறோம், 3 மிஷினரிக்கு உதவி செய்யறோம். மிஷினரி காணிக்கை எடுத்தோம். அவர் சொன்னார், கடிதம் அந்த மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு, பாஸ்டர் அப்பா சபையிலையும் நீங்களும் எங்களுக்கு கொடுக்குற உதவி, நாங்கள் என் மனைவி ரொம்ப ஆப்ரேஷனில் கஷ்டப்பட்டுச்சு, டெலிவரி டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நீங்கள் கொடுத்த காணிக்கை உதவியாக இருந்தது, நான் தோத்திரம் பண்ணேன். நம்ம பிள்ளை பெறல, ஆனால் நிறைய பேருடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் காரணமாக இருக்கீங்க. கை உயர்த்து தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் மேலும் உங்கள் சந்ததி மேலும் அந்த ஆசீர்வாதம் வரட்டும். கிளை ஊழியத்துக்கு போகிறோம், அங்கே ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுறோம், வாடகை கொடுக்குறோம். அதுக்காக கர்த்தர் சிலரை தெரிந்திருக்கிறார். விஜய செல்வராஜ் சிஸ்டருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பிரயாசப்படுற பிள்ளைகள் இருக்கிறாங்க, சகோதரிமார் இருக்கிறாங்க, வாரந்தோறும் 3 நாள் பிரயாசப்பட்டு போறாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பிள்ளை மாதிரி நினைச்சு டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க. பிள்ளை பெறாத மலடியே ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகளை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நெகட்டிவா கொஞ்சம் தள்ளி போடுங்க. இது நடக்கல, அது நடக்கல எல்லாம் சொல்லாதீங்க. உங்களை கர்த்தர் ஸ்ட்ரென்தன் பண்ண வருகிறார். ஆமென். அப்படி வரிசையா வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனமா நம்ம வாசித்தோம். இப்ப டைம் இல்லை, அதனால 13ஆம் வசனத்துக்கு எடுத்துக்கொள்வோம். 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் பிள்ளைகள் அப்படின்னா, ஏன் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னால், முதல் பாயிண்ட், என்னுடைய பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? பலனா மாத்த போறார். அல்லேலூயா. இன்னொரு பாயிண்ட், அவர் என்னை அழைத்திருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அவர் எனக்காக இருக்கும்போது எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் என்ன பண்ண போகிறது? வாய்க்காமலே போக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுல தான் நான் வரிசையா வாசிட்டு இப்ப 13வது வசனத்துல நிக்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாரும், ஏன் உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக அப்படின்னு சொன்னா, சமாதானம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. எத்தனை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம போதிக்கிறத பிள்ளைகள் விரும்புவாங்களான்னா இப்போ என்ன பண்ண மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. எதுவுமே கேட்க மாட்டேங்குதே. நான் சொல்றத, நம்ம சொல்றத இந்த ஜேடன் பையனை கேட்க மாட்டேங்கிறானே. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கேட்குறான், மிரட்டி வச்சிருக்கோம். நம்ம பிள்ளைகளை நீங்க யோசித்து பாருங்க. ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம சொல்றதை எதிர்த்து சொல்றாங்க. ஆனா என்ன பண்றது? நாம அவங்களோட சண்டை போட்டு வம்புக்கு நின்று காலம் போச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா, விட்டுறணும். விட்டுட்டு, ஆண்டவரே எங்க புடுங்கணுமோ என்ன பண்ணுங்க, எங்க புடுங்க, எங்க பேசணுமோ அங்க பேசணுங்க. தாயும் தகப்பனும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணா கர்த்தர் அவர்களுக்கு போதிப்பார். கை உயர்த்தி சொல்லுங்க. வயிற்றுலையும் மார்பிளையும் அடிச்சுட்டு உன்னைய பெற்றதுக்கு ஒரு கத்துக்கு, அதெல்லாம் பழைய டைலாக்கு. அவன் ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சு போயிட்டே இருப்பான். பொம்பளை பிள்ளைகிட்ட பேசினாலும் சரி, பையன்கிட்ட பேசினாலும் கதைக்கு ஆகாது. உங்க பிள்ளைகள் கர்த்தரால், அந்த பிள்ளைக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம். எத்தனை பேர் கையை தட்டி நல்ல தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோத்திரம்.
உன் பிள்ளைகளுக்கு உன் பிள்ளைகளை பற்றிய உனது சமாதானம் பெரிதார். கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு சமாதானத்தான். அடுத்தது 14வது வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், பாட்டெல்லாம் பாடுறோம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் அப்படின்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உறுதி ரொம்ப முக்கியம். நாணலை போல உறுதி இல்லாத இந்த பேதுருவை கர்த்தர் இன்று முதல் நீ என்னவா மாறப் போகிறாய்? இதுவரை பேதுருவா இருந்தாய், இதுவரை நீ சீமோனா இருந்தாய், இதுவரை உன்னுடைய வாழ்க்கை நாணலை போல் இருந்தது. இன்று முதல் நீ என்னவா மாறுகிறாய்? பேதுருவாய், பாறையாக மாறுகிறாய். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இன்னைக்கு சிலர் வாழ்க்கைன்னா வச்சா குடுமி அடிச்சா மொட்டைன்னு சொல்லுவாங்க. ஜோம் பண்ணா மாங்கன்னு ஜோம் பண்றது, ஜபத்தை விட்டுட்டு தூங்குனா அப்படியே மாங்கன்னு தூங்குது, சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கிறது, 10 நாளைக்கு சாப்பிட்றதே இல்லை, படிச்சா நல்லா அப்படியே கரைச்சி என்ன பண்ணிடுறது, குடிச்சிருது, அப்புறம் புக்கே தொடர்றது கிடையாது. சபைக்கு வந்தா எப்போதும் சபைக்கு வருது, இல்லாட்டினா சொல்லுங்க. அப்படி இல்லை. நீதியில என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங் மைண்டா இருக்கணும். ஒன்று எடுத்துட்டேன், ஒன்று தீர்மானம் பண்ணிட்டேன், வந்துட்டே இருப்பேன். என்ன வந்தாலும், யார் என்னை அங்கீகரித்தாலும், எனக்கு சபையில் கனம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், யார் என்ன சொன்னாலும் கவலைப்படக்கூடாது. என்னுடைய ஸ்திரத்தன்மையை காமிப்பேன். வலது கரத்தை வைத்து நல்லா சபையில் ஊழியத்தில் எனக்கு ஸ்திரத்தன்மை, ஜபத்தில் ஸ்திரத்தன்மை வரட்டும். விஜயா செல்வர செலத்தில் எங்கே போனாலும் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஒரு தீர்மானம். கோயிலுக்கு போகாமல் வேலைக்கு போக மாட்டேன். சொல்லுங்க. சர்ச்சுக்கு வராமல் வேலைக்கு போக மாட்டேன். பைபிளை ஜெபம் பண்ணாமல் அடுப்பு பற்ற வைக்க மாட்டேன். தசம காணிக்க எடுத்து வைக்காமல் வேற எதுக்கும் கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு உறுதிங்க. அதில் ஸ்திரத்தன்மையை காமிங்க. அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை வாளாக்காமல் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வேற எவன் உங்க பரமானத்தில் கை வைக்க முடியும்? யார் உங்க லைஃப்ல என்டர் ஆக முடியும்? ஏன்னா உங்களுடைய தன்மை ஸ்திரமா இருக்குது. பாருங்க, அதுல பைபிள்ல அடுத்த வசனம் இருக்கிறது, தீமை உன்னை என்ன பண்ணாது? அணுகாது. வாசிங்கம்மா. தீமை உன்னை என்ன பண்ணாது? பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. தீமை உன்னை, மனுஷன் உன்னை தீமையோடு அணுக முடியாது. உன் பணத்தை, உன் வேலையை, உன் தொழிலை, உன் வருமானத்தை, உங்கள் குடும்பத்தை அவர் செக்யூர் பண்ணிடுவார். பிகாஸ் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் டாக்ட்ரின், யூ ஆர் ஸ்ட்ராங் இன் ஃபெய்த், யூ ஆர் ஸ்ட்ராங் இன் கிவிங். அதில் ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி 1000 பேர் உங்களை எதிர்த்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு கர்த்தர் இந்த காலவெளியில சொல்கிறார். வாசிங்கம்மா அடுத்தது. உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அதாவது கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீமைகளையும் நான் என்ன பண்ணிடுவேன்னா நன்மையா மாத்திடுவேன்னு சொல்றாரு. யாரெல்லாம் உனக்கு அகேன்ஸ்டா வர்றாங்களோ அவங்களெல்லாம் உனக்கு ஃபேவரா மாற்றும். அகேன்ஸ்டா வர்றவங்களை என்ன மாத்திடுவாராம்? ஃபேவரா மாத்திடுவார். நீங்க அவங்கள விரோதியா பார்த்துட்டு இருப்பீங்க. ஐயோ என்னை திட்டினவன் இவன் தானே, எனக்கு விரோதமா பேசணும் இவன் தானே, எனக்கு தடை பண்ணவன் இவன் தானேன்னு. கர்த்தர் உங்களுக்கு பட்சத்தில் இருந்தால் உன்னோடு கூட விரோதமாய் வந்தவர்களையும் உனக்கு பக்க பலமா கர்த்தர் மாற்றுவார். வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, இந்த விஷயத்தில் என் ஆஃபீஸில், என் உறவுகள் மத்தியில் எனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாத்தையும் என் பக்கத்தில் பட்சமாய் கர்த்தர் மாற்றுவதற்கு தேவன் ஒரு அனுகூலமான வாசலை கர்த்தர் இன்னைக்கு திறந்து கொடுப்பாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எஸ். அடுத்து 15. அதுக்கு அடுத்தது வாசிங்க. உனக்கு இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இப்போ 3வது வசனத்தை 4வது வசனத்தை வாசிங்க.
நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். அப்ப பாத்தீங்களா, ஏற்கனவே ஒரு யுத்தம் நடந்து, ஏற்கனவே வீடு இழந்து, ஏற்கனவே உடைத்து போடப்பட்ட நிலையில் தான் நாம சபைக்கு வந்தோம். அப்ப அந்த நிலை மறுபடியும் தொடருமா அப்படின்னா நம்ம எங்கேயோ தப்பு செய்யறேன்னு அர்த்தம். ஏற்கனவே உடைஞ்சு தானே சபைக்கு வந்தோம், காயப்பட்டு தானே சபைக்கு வந்தோம். கணவனை இழந்து, மனைவி இழந்து, தொழிலை இழந்து, பொருளை இழந்து தானே சபைக்கு வந்தோம். ஆனால் மறுபடியும் அந்த நிலைமை தொடரக்கூடாது. நான் சிஸ்டர் மேரி ஆரோக்கியராஜ் அவங்க குடும்பத்தை ஒரு சாட்சியாக சொல்வேன். 10க்கு 10 ரூமில் ஒரு வாடகை வீட்டில் அந்த சின்ன தொழில் செய்ய, அப்போ யாருக்கும் கல்யாணம் ஆகலை, 3 பசங்களுக்கு. அப்போ மெதுவாக அவங்க சபைக்கு உள்ள வர ஆரம்பித்தாங்க. அடுத்து கொஞ்சம் இன்னைக்கு ஒரு சொந்த வீட்டில் போய் உட்கார்றதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். வசனம் என்ன சொல்லுது? நீ இழந்த நிலைமைக்கு வந்தால் அதே நிலைமையில் சபையில் இருக்கக்கூடாது. வலதுபுறத்திலும் ஆவிக்குரிய விஷயத்திலும் சரீர பிரகாரமான விஷயத்திலும் இடம் கொண்டு என்ன பண்ணணும்? பெருகணும். ஆவிக்குரிய விஷயத்தில் உங்களால் ஊழியம் நடைபெறுகிற அளவுக்கு வந்திருக்கணும். ஒரு கேர் செல்லோ ஒரு சண்டே ஸ்கூலோ உங்களால் நடத்தப்படணும். இந்த சைடு உங்களால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் நகை வாங்கியிருக்கணும், கொஞ்சம் கடன் அடைச்சிருக்கணும், கொஞ்சம் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கணும், வாகனங்கள் வந்திருக்கணும், ஒரு தரம் உயர்த்திருக்கணும். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயாக. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க மாட்டீங்க. நல்லா மேலே இருக்கலாம் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி வளரணும். ஆமென். ஜோன் சிஸ்டர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அவங்களுக்கு கிடைச்ச வீடெலாம் ஒரு மிராக்கிள், இந்தியாவில் எங்கேயுமே கிடைச்சிருக்காது. இப்போ மேலே இடம் கொண்டு மேலே ஒரு வீடு இருக்கு, அதுக்கு மேலே வீடு கட்ட முடிஞ்சா கட்டுவோம். எங்கள் ஆளை காணவர் சத்தத்தை காணும். கர்த்தர் கொஞ்சம் அப்படி வரணும். அப்போனா இன்னும் நம்ம கர்த்தருக்காக கொடுக்குற விஷயத்தில் கவனம் செலுத்துகிறோமா, ஆண்டவருக்காக என்ன நிலையில் நாம் இருக்கிறோம். அடுத்த கீழே வாசிங்க வசனம். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. அதுதாங்க, நீ பயப்படாதே, வெட்கப்படுவதில்லை, நானாதே இலச்சை அடைவதில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வசனம். என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை வலதுகரத்தை உயர்த்தி எதுலையுமே தோல்வி ஆயிட்டேன்ப்பா, ஃபெயில் ஆயிடுச்சுப்பா, நான் என் ஃபேமிலியில் இதில் வெட்கப்பட்டுட்டேன் அப்படின்னு இந்த இடத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற யாரையும் கர்த்தர் விட மாட்டார். நல்ல கை உயர்த்தி அப்படி வெட்கம் வரும், பயம் வரும், நல்ல 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 கை உயர்த்தி பயம் வரும், வெட்கம் வரும். ஆனால் கர்த்தர் சொல்றார், பயப்படாது, இந்த வெட்கம் இந்த பயமுறுத்தலுக்கு நீ அசந்திராத, ஏனென்றால் நான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதத்தையும் கேன்சல் பண்ண போறதுனால நீ வெட்கம் அடைவதில்லை, தோல்வி அடைவதில்லை. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கையை தட்டி நல்லா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஹைலைட் வசனம் கொஞ்சம் அப்படி வாசிக்க போறோம். அந்த வசனம் தான் எங்களை தூக்கி பிடிக்கிற வசனம். வாசிங்க பார்க்கலாம். 5வது வசனம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். என்னது? உன் சிருஷ்டிகர். இவ்வளவு சொல்றவர் என்ன சொல்றாரு? ஒரு 12 விஷயம் சொல்லிட்டு உன் ஆயுதம் வாய்க்காதே போகிறதுக்கு ரீசன் என்னன்னாப்பா, ஐ ஆம் யுவர் கிரியேட்டர். நான் உன் சிருஷ்டிகர்னா உன்னை அவர் உருவாக்க முடியும், உன்னை அவர் உடைச்சி போட முடியும். அப்ப எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை உடைச்சிட்டு எனக்காக ஒரு பாதுகாப்பை அவரால் உருவாக்க முடியும். ஏனென்றால் அவர் எப்படி அழைக்கப்படுகிறார்? என் சிருஷ்டிகர். எனக்காக ஒரு வேலையை, ஒரு பொசிஷனை அவர் உருவாக்க முடியும். ஆதியாகமம் 42 அந்த பார்வோன் எழும்பி நின்று சொல்றாங்க, நான் தான் பார்வோன், நான் தான் இங்க கிங்கு, எனக்கு மேல ஒரு பதவி இந்த பார்வோனுடைய இந்த எகிப்தில் இந்த அரண்மனையில் வேற யாருமே இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஐ ஆம் த டாப். ஆனா அதையும் தாண்டி நீ ஒரு பக்தி உள்ளவன், நீ ஒரு அடிமை, நீ ஒரு ஏழை, என் பார்வையில் நீ ஒரு நாயின்னு சொல்வேன். எபிரேய நாயே இங்க வாயின்னு கூப்பிட்டவன் இப்போ சொல்றேன், என் கையில் இருக்கிற முத்திர மோதிரத்தை கலத்தி கொடுத்து எனக்கு நிகராக ஒரு பதவியை இந்த
அந்த எகிப்து சரித்திரத்தில் உருவாக்க முடியும். ஏனென்றால் அவர் என் சிருஷ்டிகர். கையை உயர்த்தி ஒரு சார். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? அவரால் உருவாக்க முடியும், உடைக்கவும் முடியும். அதனாலதான் சொல்றாரு வாய்க்காது உன் சிருஷ்டிகர். அடுத்த வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். உன் சிருஷ்டிகர், உன் நாயகர் அப்படின்னா அது என்ன வார்த்தையில அர்த்தம் வருகிறதுனா, உன் சிநேகிதர், உன் அன்புக்குரியவர். உனக்கு விரோதமா ஒரு தான் பேசுறான்னா பார்த்துட்டு சிரிக்கிறவர் அல்ல, வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல, வெகுண்டு எழுகிற என் நாயகர். கையை தட்டி நல்ல தோத்திரம் பண்ணு. என் நாயகர், என்னை நேசிக்கிறவர். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், இம்மை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் இரக்கங்களால் உன்னை சேர்த்துட்டேன். நான் உன் நாயகர். யார் நான் திட்டுவேன், நான் அடிப்பேன், நான் காயம் கட்டுவேன். ஆனால் இன்னொருத்த வந்து உன்னை பேசுறதுக்கு, இன்னொருத்த உன்னை அடிக்கிறதுக்கு விடம் கொடுக்க மாட்டேன். நான் உன் நாயகர். வாசிங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார். மூணாவது வார்த்தை, ஏன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதுன்னா, மீட்பர், he is my redeemer. அப்படின்னா எனக்கு பதிலாக தன்னையே ஒப்பு கொடுக்க வந்தவர். ரெடீமர்னா எனக்கு பதிலாக மீட்டுக் கொள்வதற்கு தன்னை அர்ப்பணித்தவர். எபேசியர் 5வது அதிகாரத்தில் தமக்கு முன்பாக நிறுத்துவதற்காக, கரை திரை அற்றவர்களாக தமக்கு முன்னால் உங்களை நிறுத்திக் கொள்வதற்காக தம்மையே என்ன பண்ணாராம்? ஒப்பு கொடுத்தார். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ரிடீமர். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், 20:6-20 வாசிக்கிறோம், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மீட்கும்படி தன் ரத்தத்தை கொடுத்தார். எவ்வளவு உண்மையா இருக்கணும் பாருங்க. உன் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஸ்தோத்திரம். உன் மீட்பர், சர்வ பூமிக்கும் தேவன். எல்லாரும் எழும்பி நின்று சொல்லுங்க. இந்த அடிப்படையில் எல்லாரும் இனியா ரிவைஸ் பண்ணி பாருங்க. எனக்கு விரோதமாக அப்படின்னா எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு, ஊழியத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். இன்னொரு பக்கம், ஏன் எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது அப்படின்னா, சோத்திரம், என் தேவன், என் சிருஷ்டிகர், என் மீட்பர், என் நாயகர், எனக்கு இவ்வளவு நன்மை அவர் செய்ய காத்திருக்கிறார். அதனால் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது. இன்னொன்னு, 3வது வார்த்தை, இந்த மாசம் முழுவதும் அல்ல, எப்பொழுதும் எனக்கு வீக்காக இருக்கிற பகுதிகள், பிள்ளை பெறாதவளே, ஒதுக்கப்பட்டவளே, கைவிடப்பட்டவளே, மனம் நொந்தவளே, சிறைப்பட்டு போனவளே, இப்படி எல்லாம் வீக்கா இருக்கு. எல்லாமே மைனஸ். படிப்பு சரியில்லை, திறமை இல்லை, பணம் இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, தங்கச்சி இல்லை, உறவு இல்லை, தனியாக இருக்கிறேன், இதெல்லாம் வீக். எனக்குன்னு யாரும் பணம் கொடுத்து உதவி செய்ய முடியாது, சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை, தாங்கிறதுக்கு ஆள் இல்லை, என் பிரச்சனையை நானே தான் பார்த்துக்கணும், இதெல்லாம் வீக்கு. அப்படி சொல்றாரு. இதெல்லாம் உனக்கு இருந்தாலும் பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ லட்சை அடைவதில்லை. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? ஏனென்றால் நான் உன் சிருஷ்டி கர்த்தர், உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம், நல்ல கை தட்டி, இந்த மந்த் ஆஃப் ஸ்ட்ரென்த், பலவீனம் எல்லாம் இந்த காலை வேளையில பலவனாய் மாறும்படி கையை தட்டி, நல்ல கை தட்டி, கை தட்டி. ஷபலப லம ரப கப ரபன தூரபலத நமதர. கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த முதல் சேரை மட்டும் எடுங்க. ஸ்தோத்திரம். அப்படியே நின்று உங்கள் கரத்திலே நாங்கள் கொடுப்போம். நீங்கள் அசையாதீங்க. யூ ஸ்டாண்ட். எல்லாரும் அங்கேயே இருங்க. ஸ்தோத்திரம். கீழே மேலே இருக்கிறவங்க மட்டும் கீழே வாங்க. நாங்கள் உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டேக் யுவர் ஆமேன் ஆமேன் ஆமேன். ஒரு ரோ மட்டும் எடுத்துட்டா போதும், ஏன்னா அடுத்த ஆராதனை இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். மாலை ஜபித்து கொள்ளலாம். புதிதாக வந்தவர்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டர் கிரேசன்ட்ட உங்கள் நம்பர்களை கொடுங்க. கீழே இருக்கிற
பிரதர் முத்துராமன் அந்த நம்பர்ஸை வாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, அப்போ இயேசு கிறிஸ்து தமது ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன பண்ணாராம்? மீட்டு கொண்டார். பைபிள் சொல்லுது ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. எதனால் மீட்கப்பட்டவர்கள்? ரத்தத்தினால். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர். இந்த செய்தியினுடைய சாராம்சம், ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமானது, அர்த்தம் நிறைந்தது, விசுவாசமானது. நீங்க அதை உள் வாங்கியிருந்தா உங்க வாழ்க்கை மாறும். நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவீர்கள். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த கம்யூனியன். இந்த கம்யூனியனோட இணைந்திருக்கணும். நம்ம ஆண்கள் ஐக்கியத்தில் பிரசங்கம் பண்ணது சொல்லுது மாதிரி சபையோடு இணைந்திருக்கணும், ஊழியரோடு இணைந்திருக்கணும். குறிப்பாக இந்த கம்யூனியனோட இணைந்திருக்கும். இது என்னுடைய ரத்தம், இது என் சரீரம் என்று இயேசு சொன்னார். இதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. இது ஒரு கடமையா நினைக்க கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கண்களை மூடி அப்படியே கை ஏந்தி, எனக்கு இந்த நாளில் என்னை தகுதிப்படுத்தும், என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. லமா தரமன ஷபலபன லேபானா தூரமன ஷகதரமன லேமா ரபல. பக்தியோடு பக்தியோடு ஜெபம் பண்ணுங்க. சுத்திகரிங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க ஆண்டவரே. லேமா ரதரபல லமன தரபல தேனயா ஷபலதன. விலையேற பெற்ற வல்ல ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. கைகளில் அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். இது ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கக்கூடாது. கம்யூனியன் ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு அனுபவம்.
ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க, குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. இது நமக்கு சரித்திரத்தில் இது பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சரித்திரமாக பார்க்குறாங்க. பாமையா அவரை கொண்டாங்கயான்னு. ஆனால் இதுக்கு எனக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ். என் பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிற நேரம், அவரோ அவருடைய மகனாக மகளாக மாறுகிற நேரம், என் ஜென்ம சுபாவங்கள் நீங்கி தெய்வீக சுபாவங்கள் உருவாகுகிற நேரம், பரலோக பிரஜையாக மாறுகிற நேரம், எனக்கு உரிமையை அதிகாரத்தை கொடுக்கிற நேரம். மகனே மகளே, தேவ பிள்ளைய விசுவாசிகளே, அப்பத்தை தூக்கி பிடித்து எனக்காக பிட்க ஒப்பு கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மோடு இணையணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சேர்ந்து பாவங்கள், சாபங்கள், தடைகள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தெரியுமா? எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க முன்னோர்கள் சாபம் என் மேல இருக்கக்கூடாது. படிப்புல, என் தொழில்ல, எதுலுமே வரக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக. அதனால தான் சொன்னாரு, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். எல்லாரும் கொஞ்சம் தூக்கி பிடிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பானம் பண்ணுவோம். காலவேளையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல அனுபவத்துக்காக கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே நல்ல சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும், சத்தமா சொல்லுங்க, எல்லா ஆயுதமும் போவதாக இயேசுவின் நாமம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆமென் எல்லா வார்த்தைகளும் உங்கள் மேல் இருப்பதாக. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்களாக. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக்குவாராக. ஏற்ற காலத்தில் முன்மாறியையும் பின்மாறியும் கர்த்தர் உங்கள் மேல் பொழிய பண்ணி உங்களை எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. உங்க வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், அசைவாடுதல், வழிநடத்துதல், பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இங்கே கூடியிருக்கிற ஆன்லைன்ல இருக்கிற எல்லார் மேலும் இறங்குவதாக. ஆமென் சொல்வோமாக. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே மாலை சந்திப்போம். இப்போது ஆண்கள் எல்லாம் துரிதமாக இடம் உண்டாக்குங்கள். அடுத்த ஆராதனை நான் உடனே ஸ்டார்ட் ஆகுது. மேலே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வர சொல்லுங்க. ஆண்களாக இருந்தால் ஒரு 2 நிமிடம். செல்வராஜ் நேரம் செகண்ட் சர்வீஸ்க்கு வந்தவங்க அப்படியே உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.